அப்படிங்கிற சென்ஸ்ல தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றதை வந்து அப்படியே ஒரு இறுதி முடிவு அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். நானும் ஒரு யோசனையில இருக்கிறேன். அந்த யோசனையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். பிராடா, அதாவது வந்து ஒரு பருந்து பார்வையில நம்ம வந்து கல்வி குறித்த ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மூன்று கட்டங்கள் எடுத்துக்கலாம். முதல் கட்டம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு சர்வதேச அளவுல இப்ப பேசுறேன். இந்தியான்னு மட்டும் ஒரு சுருக்கி பேசல, சர்வதேச அளவுலன்னு பேசுறேன். ஒரு முதல் கட்ட ஆய்வு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு இரண்டாம் உலகப் போர் சமயத்துல எழுந்த பல்வேறு கேள்விகள், விவாதங்கள். அந்த கேள்விகள், விவாதங்கள் வந்து எதுலேருந்து எழும்புச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சமயத்துல சோவியத் யூனியன்ல நடந்த வளர்ச்சி போன்ற பின்னணியில இந்த விவாதங்கள் வந்து துவங்கியது. சர்வதேச அளவிலேயே அது வந்து ஏத்துக்கிற விஷயம் தான். கல்வியல்ல பாத்தீங்கன்னா இது வந்து போஸ்ட் ஸ்புட்னிக் எரா அப்படின்னு பேசுவாங்க. அதாவது ஸ்புட்னிக் விண்வெளியில நிறுத்தினதும் ஒரு பெரிய அதிர்ச்சி அறிவுலகத்துல, அதாவது சோசியலிச உலகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அறிவுலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா என்ன, அது வரைக்கும் ஒரு பொது பார்வை என்ன அப்படின்னு சொன்னாக்க, அங்க எதுவுமே வளராது. அது வந்து சோசியலிசத்துல வந்து எல்லாருமே அப்படியே பிச்சைக்காரங்களா இருப்பாங்க. அங்க வந்து சிந்திக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சாரம் இருந்தது இல்லையா? இப்படிலாம் இருக்கிறவங்க வந்து எப்படி ஒரு செயற்கைக்கோளை விண்ல நிறுவினாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அதுவும் வந்து முதலா மத்தவங்களுக்கு முன்னாடி. இந்த ஒரு பின்னணியில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஸ்புட்னிக் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்குலகுல, குறிப்பா அமெரிக்கா, ஐரோப்பாவில் வந்து ஒரு பெரிய விவாதங்கள் நடந்தது. அந்த விவாதங்களுடைய தாக்கம் இந்தியாவின் மீதும் இருந்தது. இந்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, என்ன பண்றாங்க அவங்க, என்ன நடந்தது சோவியத் யூனியன்ல, அவங்களால எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வந்து பல்வேறு விதமான விவாதங்கள் இருந்தது. நான் எல்லாத்துக்குள்ளேயும் போல ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, சோவியத் யூனியன்ல இருந்த பரந்துபட்ட எஜுகேஷன். மீனிங், நீங்க அது வரைக்கும் நீங்க மேலை நாடுகள்ல இருந்த எஜுகேஷன் முறையை பார்த்தீங்கன்னா, ஜிம்னாசியம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செல்வந்தர்களுக்கான ஸ்கூலா இருக்கும். காசு அதிகமா இருக்கும் அதுல. அல்லது வேற ஆட்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி முறையில சோ கால்டு கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ரெண்டு விதமான பள்ளிகள் மேலை நாடுகள்ல இருக்கு. அதாவது வந்து ஒரு காசு உள்ளவங்களுக்கான ஒரு பள்ளி, சாதாரண மக்களுக்கான பள்ளி. அந்த சாதாரண மக்களுக்கான பள்ளி என்பது வந்து ஒரு குறைந்தபட்ச எழுத்தறிவு போன்ற விஷயங்கள்லாம் செய்யணும். ஸோ தட் வந்து ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அந்த வேலையில வந்து அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச எழுத்தறிவு, எண்ணறிவு தேவைப்பட்டிருக்கும். அந்த சென்ஸ்ல இருந்தது. அதாவது வந்து ஒரு ரெண்டு விதமான கல்வி முறை இருந்தது. ஸோ சோவியத் யூனியன்ல அது கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு எதிர்கால ஒரு இன்ஜினியரோ, ஒரு டாக்டரோ, ஒரு சயின்டிஸ்டோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருந்தா வர முடியும்னு இல்ல. நீங்க வந்து நம்ம திறமையை வந்து பரவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ஒரே காமன் ஸ்கூலா இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, அமெரிக்கால வந்து ஒரு பப்ளிக் ஸ்கூல் தான் இருக்கு, காமன் ஸ்கூல் தான் இருக்கு, பின்லாந்துல காமன் ஸ்கூல் தான் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்பதை நம்ம வந்து கவனத்தில் வச்சு, இது வந்து ஏதோ அஹ், அஹ், ஆதி காலத்துல இருந்து அந்த அங்க அப்படி இருக்குல்ல. இப்போ நீங்க மேலை உலகில வந்து இப்போ மேற் ஐரோப்பாவிலயோ இதுலயோ இருக்கிற விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இப்போ இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கல்வி முறைகள் எல்லாம் வந்து இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல உருவானது. இந்த 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 விவாதங்கள் பின்னணியில இருந்து உருவாச்சு. இந்த பின்னணியில இப்படி ஒரு பொது பள்ளி, எல்லாருக்கும் ஒரே சிலபஸ், ஒரு காமனான ஒரு கல்வி முறை, இப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து வச்சதும் வந்து ஒரு ஆய்வுகள் வந்து ஒரு 1970கள்ல ஆய்வுகள், சில ஆய்வுகள் வர ஆரம்பிச்சு. 70களினுடைய நடுப்பகுதியிலிருந்து கூட சொல்லலாம். 60 70கள்ல இந்த ஆய்வு என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா,
நம்ம வந்து எல்லாருக்குமான பொது பள்ளின்னு வச்சோம். அதன் மூலமாக வந்து எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் வந்து யார் வேணாலும் வந்து அவங்களுக்கு திறமை இருந்தா முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நடைமுறையில அப்படி இல்லையே. பெரும்பாலும் ஒர்க்கிங் கிளாஸ் சில்ட்ரன் படிக்கிற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபெயில்யூர்ஸ் அதிகமா இருக்குது. அப்போ ஏன் இந்த ஃபெயில்யூர்ஸ் ஏற்படுது? உண்மையிலேயே ஒர்க்கிங் கிளாஸ் சில்ட்ரனுக்கு வந்து அறிவில்லைன்னு எடுத்துக்கிறதா? என்ன எப்படி இதை நம்ம பார்க்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி டிஸ்கஷன்ல வந்தபோதுதான், இன்றைக்கு நம்ம வந்து பரவலாக கல்வியல்ல பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து எப்படி பள்ளி என்பது வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன முதலாளித்துவ சமூகத்துல வந்து ஒரு சல்லடையா மாறுது. நம்ம கண்ணுக்கு தெரியாத சல்லடையா மாறுது. தரம் பிரிக்குது. தரம் பிரிச்சுட்டு நம்மளையே எனக்கு வந்து திறமை இல்லை, அதனால நான் வந்து ஒரு எடுபுடியா இருப்பேன் அப்படின்னு என்னையே ஒத்துக்க வைக்கக்கூடிய ஒரு மனநிலையை எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு ஹைரார்கி, ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசூழலை எப்படி கல்வி உருவாக்குது, கல்வி நிறுவனங்கள் உருவாக்குது, கல்வி அமைப்பு உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஹிடன் கரிக்குலம், அதாவது நேரடியாக சொல்லாம மறைமுகமாக கல்வியில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் நிறைய விவாதிச்சிருக்கோம். அதனால நான் வந்து கோடு தான் காட்டுறேன். பாட புத்தகங்கள்ல வந்து ஒரு படம் இருக்கும், மை ஃபேமிலின்னு. அதுல பார்த்தானா ஒரு அப்பா ஒரு சேர்ல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுருப்பாரு, அம்மா வந்து சமையல் உள்ள இது பண்ணிட்டு இருப்பாங்க, தங்கச்சி வந்து தரையை தொடச்சின்னு இருப்பாங்க, இந்த பையன் வந்து ஒரு பொம்மையை எடுத்து விளையாடிட்டு இருப்பான். ஸோ இதுல வந்து நேரடியா வந்து எதுவுமே சொல்லலை. ஆனா இந்த படமே வந்து ஒரு சூசகமாக வந்து ஒரு ஹிடன் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசகமா ஒரு பெண்ணா இப்படி இருக்கணும், ஒரு ஆண்னா இப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து இயல்பானது, இதான் வந்து இயற்கையானது அப்படின்னு நமக்கு தெரியாமலே சொல்ற விஷயங்கள். நான் வந்து ஒரு எளிமையான உதாரணத்துல இருந்து சொன்னேன். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், டிசிப்ளின், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சொன்னா கேட்டுக்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இங்க நான் டிசிப்ளின் சொல்றது வந்து ஒரு சுய கட்டுப்பாடை பத்தி நான் பேசல. நம்ம மேல திணிக்கப்படக்கூடிய ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல சொல்ல வரேன். டிசிப்ளினுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. சுய கட்டுப்பாடுங்கிறது ஒண்ணு, அல்லது நம்ம 4 பேர் சேர்ந்து இருக்கும்போது எப்படி நான் வந்து மற்றவங்களுடைய கருத்துக்கும் இடம் கொடுத்து இருக்கணும், எம்பத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த விஷயங்கள் தனி, அதை பத்தி நம்ம பேசல. இங்க இங்க வந்து ஒரு ரெஜிமெண்டடா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி வந்து பள்ளி வந்து அஹ், அஹ், அதனுடைய ஸ்ட்ரக்சர் மூலமா கத்துக் கொடுக்கு அப்படிங்கிற ஒரு விவாதம். அடுத்த கேள்வி வந்து அறிவுனா என்ன? அறிவுங்கிறது வந்து இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருக்கிறது தானா? ஒரு சாதாரண ஒரு ட்ரைபல் கேர்ள் வந்து ஒரு காட்டுல நடந்து போகும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு விஷயம் தெரியும், இதெல்லாம் அறிவுன்னு நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கலையே. இந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் வந்து ஒரு விவாதங்கள்ல வந்தது. இதன் அடிப்படையில அதே மாதிரி குழந்தைகள் உண்மையிலேயே எப்படி கத்துக்கிறாங்க? சொல்லி கொடுத்து கத்துக்கிறாங்களா, இல்ல எப்படி கற்றல் இருக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதத்துக்குள்ள வந்தது. அதெல்லாம் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம், பியாஜெட், வைகாட்ஸ்கி இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல குழந்தைங்க வந்து அவங்களுடைய மனதுக்குள்ள கட்டமைப்பை செய்யறாங்க. அந்த கட்டமைப்புக்கு கல்வி உதவணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது குழந்தை மையப்படுத்திய கல்வி போன்ற விஷயங்கள் எல்லாம் விவாதத்துக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி. அது வரைக்கும் கல்வியை பற்றி ஒரு பெரிய அளவுக்கு கருத்துல இல்லாத விஷயங்களை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துச்சு. இதனுடைய ஒரு தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 1990கள்ல நடந்த விவாதம் வந்து 90கள்ல 80ல இருந்து அந்த விவாதம் தொடங்கிச்சு. 90கள்ல வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு. என்னன்னு சொன்னா, கல்வியும் வேலை வாய்ப்பு. இப்போ நான் வந்து கல்லூரி படிக்கும் போதே கூட நடந்த விவாதங்கள் வந்து கல்விக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்ல, கல்வி கத்துக்கிட்டா வேலை கிடைக்கிறது இல்ல, இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன். ஸோ இந்த டிஸ்கஷன்ல இருந்து எப்படி வந்து உயர்கல்வியை வந்து எப்படி மாத்தணும், எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும் கல்வியில. ஸோ அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டா நம்ம வந்து கல்வி கொடுக்கணும் உயர்கல்வியில. அது அப்படியே கிழக்கிழ வந்து எப்படி பள்ளி கல்வி இதுக்கு வந்து ஒரு ஊந்தா மாறணும்.
அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாதமா 21வது நூற்றாண்டு திறன்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா? ஸ்டெம், 21st செஞ்சுரி ஸ்கில். சாரி, யாரோ பேசுறாங்க, என்ன விஷயம், ஏதாவது கேக்குறீங்களா? இல்லையா? ஓகே. இல்ல, மியூட்ல இருக்கீங்க விழியன். விழியனா உமானாதான்? விழியன், அதை மியூட் பண்ணிட்டேன். ஓகே. அதாவது வந்து 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ் அல்லது காம்பிடன்சிஸ் இப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கல்வியல் குறித்த நவீன சிந்தனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேசுறாங்க அப்படிங்கறது நம்மளும் கேட்கலாம். ஸ்டெம் எஜுகேஷன் அப்படிங்கலாம். அதே மாதிரி வந்து ஒகேஷனலைசேஷன், அதாவது வந்து பெரும்பாலான மாணவ மாணவிகள் வந்து ஒன்றும் ஆராய்ச்சிக்கு போறது இல்லை. அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து தொழிற்கல்வியை கொடுக்கணும். இப்போ நீங்க நம்ம ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு விவாதமே நடந்தது இல்லையா? இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 8வதுல இருந்தே வந்து குழந்தைகளுக்கு வந்து வொகேஷனல் எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய டிபேட் நடந்தது இல்ல. இன்னமும் இருக்குல்ல, இல்லாம இல்ல, அது பேக்ரவுண்ட்ல இருக்குல்ல. இத வந்து இன்னைக்கு வந்து பல கல்வியாளர்கள் என்ன பாக்குறாங்கன்னா, மறுபடியும் அந்த இரட்டை நிலை கல்வியை வந்து கொண்டு வரதுக்கான இல்ல, அதை வந்து கொண்டு வருவதை, இருப்பதை நியாயப்படுத்துவதற்கான முயற்சியாக தான் இந்த 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ் அப்படின்லாம் பேசுறாங்க. இந்த அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் 1 வந்து பள்ளிக்கூடத்துல தான் பெரும்பாலான நபர்களுக்கு இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா, நம்ம செயற்கையா பேசலாம், பட் பிராக்டிக்கலா பேசுனீங்கன்னா தங்களுடைய தினசரி வாழ்வு, தினசரி எனக்கு சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்த கத்துக்க, யோசிக்க, அனுபவிக்க ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து கல்வி நிலையம் தவிர வேற வாய்ப்பே இல்லை. இப்ப நம்மளே வந்து ஒரு யோசிச்சு பார்ப்போமே, நேத்திக்கு முந்தா நேத்திக்கு உங்க வீட்டுல வந்து ஸ்விக்கில இருந்து அல்லது பிளிங்கிட்ல இருந்து ஒரு ஆள் வந்து ஒரு கவர் கொடுத்தாரு இல்லையா? அவர் வந்து என்னைக்கு கவிதை படிப்பாரு, என்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங்கை பார்த்த அழகா இருக்கே அப்படின்னு ரசிப்பாரு, அல்லது ஒரு அறிவியல் குறித்த ஒரு ஆழமான செய்தியை அவர் வந்து வாழ்க்கையில எப்ப பார்க்க போறாரு? அவர் பள்ளிக்கூடத்துல பார்த்ததுதான். பள்ளிக்கூடத்துல புக்ல படிச்ச கவிதையை தவிர பெரும்பாலும் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். ஆட்டோ ஓட்டிட்டே வந்து ஒரு பெரிய இது பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷனே என்ன சொல்லுதுன்னா, அது வந்து சாதாரண இல்லைன்னு சொல்லுது இல்லையா? அதை நம்ம பெருசா ஏன் பேசுறோம்? ஏன்னா அதுவே ஒரு எக்ஸப்ஷனா இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து ஒரு கல்விங்கிறது வந்து மனித குலத்தினுடைய அறிவு, கலை எல்லாத்தையும் வந்து அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துற இடமா இருக்கணுமா, அல்லது சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து மேலாதிக்கம் செய்யறவங்களா இருப்பாங்க, மேலாண்மை செய்யறவங்களா இருப்பாங்க, அதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொரு பிரிவினர் வந்து எடுபடியா இருப்பாங்க, ஸோ எடுபடியா எப்படி இருக்கணும், கேள்வி கேட்காம அடங்கி ஒடுங்கி எப்படி இருக்கணுங்கிறத வந்து பள்ளிக்கூடம் கத்தரணும், இப்படி இருக்கணுமா? இந்த 2 கேள்விகள் இருக்கு இல்லையா? பள்ளிக்கூடம், ஓகே, இது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷன் அல்லது போஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இல்ல, பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விவாதத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 21st செஞ்சுரி ஸ்கில், ஸ்டெம் இதெல்லாம் வந்து இந்த மறைமுகமாக ஏற்றத்தாழ்வுகளை நம்மளை வந்து ஏத்துக்க வைக்கிற ஒரு முயற்சி. இது வந்து ஒரு விழிப்புணர்வு கல்வி கிடையாது, இது வந்து ஒரு விடுதலைக்கான கல்வி கிடையாது. இதை வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 பெரிய விவாதம் வந்து இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இது வந்து எங்க இருந்து எழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, முடிக்கணுமா? இல்ல இல்ல, நீங்க ஜாம் வந்துட்டாரு. வந்துட்டாரா? யூ ஒரு கேன். ரெண்டே யா நிமிஷம், யா ரெண்டே நிமிஷம் வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஜாப், யா சாரி. ஸோ குறிப்பா இந்த விவாதங்கள் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் அபார்த்தைடு சவுத் ஆப்பிரிக்கா, அதாவது வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த இன விடுதலை நடந்த பிறகு அங்க கல்வி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து நடந்தது.
5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்க வந்து கல்வியினுடைய கரிக்குலம் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் வந்து மாத்தினாங்க. களத்துல கிடைச்ச தகவல்ல இருந்து பல்வேறு பிரிவினர்களுக்கு இடையே நடந்த விவாதங்களிலிருந்து இருந்து மாத்தினாங்க. இந்த தென்னாப்பிரிக்கால நடந்த இந்த விவாதங்களினுடைய தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கு வந்து ஒரு புதிய ஒரு குரல் என்ன வந்திருக்குன்னு சொன்னா, நிச்சயமா 1970களுக்கு அப்புறம் நடந்த விவாதங்கள், அதாவது இந்த ஹிடன் கரிக்குலம் இந்த மாதிரியான விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். குழந்தைகள் வந்து எப்படி கற்கிறாங்க அப்படிங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கணும். ஆனா அதே சமயத்துல வந்து இந்த ஸ்கில் அப்படிங்கிற இந்த திறன்களை வளர்ப்பதுதான் பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. பள்ளிக்கூடங்கள் வந்து அறிவை வளர்க்குற இடமா இருக்கணும், அறிவை அறிமுகப்படுத்துற இடமா இருக்கணும். அறிவுனா நம்ம வந்து இங்க வந்து அறிவியல் அறிவு பத்தி மட்டும் பேசல, அறிவியல் கணித அறிவு பத்தி மட்டும் பேசல. கலை, இலக்கியம், சமூகம் பற்றிய அறிவை வளர்க்குற இடமா இருக்கணும். அதை அறிமுகம் செய்யற இடமா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது நாலேஜ் டேர்ன் அப்படின்னு இன்னைக்கு வந்து சில பேர் அதை வந்து சொல்றாங்க. அதாவது வந்து நாலேஜ் என்பதை வந்து மையப்படுத்தணும், திறன்களை மட்டும் மையப்படுத்தக்கூடாது என்ற ஒரு விவாதம் வந்திருக்கு. ஐ திங்க் இவைகள் குறித்தும் நம்ம வந்து இன்றைய சூழ்நிலையில சிந்திப்பது மிக அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அடுத்த விஷயங்களை செய்யலாம். திடீர்னு என்ன கூப்பிட்டீங்க. ஸோ நான் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து என்னுடைய ஒரு இறுதி முடிவு அப்படின்லாம் நம்ம கருத வேண்டியதில்லை. ஒரு திங்கிங் ப்ராசஸ்னுடைய அந்த ப்ராசஸை உங்களோட ஷேர் பண்ணேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ. இவரை பத்தி இன்ட்ரோவே கொடுக்காம நேரா பேச விட்டோம். டிவிவி ஒரு மூத்த விஞ்ஞானி, அது இல்லாம நம்ம கிட்ட அறிவியலை கொண்டு சேர்ப்பதில் ரொம்ப முக்கியமான சயின்ஸ் கம்யூனிகேட்டரா இயங்கிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில இருந்து வந்தவர். இப்போ மொஹாலி ISSER அதுல வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ ஜாம் வந்து திரும்பி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் பேசின அந்த முதல் ஒரு பெங்களூர் அசீம் பிரேம் யூனிவர்சிட்டியில பேசினது தான் இதனுடைய கிக் ஸ்டார்ட்டா இருந்தது. அவரை வந்து இப்போ அவரும் தொடர்ந்து முக்கியமான சயின்ஸ் கம்யூனிகேட்டரா இருக்காரு. என்னுடைய கணித ஆர்வத்திற்கு அவர் தான் வந்து முக்கியமான இன்ஸ்பிரேஷன். அது எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். அவர் இன்னைக்கு நம்மளோட வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, நம்ம தொடர்ச்சியா பேசுவதற்கான ஒரு திட்டமும் இருக்கு. கணிதம் வந்து ஏஐல எப்படி இயங்குது, அது மட்டும் இல்லாம முக்கியமா எஜுகேஷன்ல அதனுடைய தாக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து அதை வந்து எப்படி பாசிட்டிவா எடுத்துட்டு போறது. இப்போ டிவிவி அடிப்படையா கல்வியில இருக்கிற சிக்கல்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து இன்னும் வீரியமா போக வேண்டியிருக்கு. அதுல டிஸ்கஷன் நிறைய இருக்கு. நவ் ஹேண்டிங் ஓவர் டு ஜாம். விஜயன், இது வந்து நான் பிரசன்டேஷனா இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம முன்னாடி பேசுற மாதிரி நீங்க சில கேள்விகள் எழுப்பினீங்கன்னா, ஏன்னா மற்றவர்களுக்கும் இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட் இதுல எதுல இருக்கு நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில குறிப்பா ஏஐ எஜுகேஷன் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன மாதிரியான கேள்விகளுக்கு விடை தரலாம்? நீங்க சில கேள்வி ஆரம்பிச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் கேள்விகள் இருக்கு. கண்டிப்பா நான் ஆரம்பிச்சுக்கிறேன். எனக்கு ஏற்கனவே இப்போ டிவிவி ஆரம்பிச்சு வச்சாரு ஒரு கல்வியில என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சவாலா இருக்கு அப்படின்ட்டு. ஒரு டிஜிட்டல் டிவைடு வந்து ஆல்ரெடி இருக்கு கல்வியில. வந்து சிலருக்கு வந்து தரம்ன்ற வேர்டு கூட சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு வந்து நிறைய கிடைக்கிறது, சிலருக்கு வந்து அந்த நினைக்கிற அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. இப்போ ஏஐ வந்துட்ட அப்புறம் இது வந்து ஏஐ யார் வந்து முதல்ல கை கொள்றாங்களோ அவர்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக ஒரு வலுவா சேர்ந்துடும். அதை வந்து கை கொள்ளாத ஆசிரியர்கள் அல்லது மாணவர்கள், பெற்றோர்கள், அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய விடுபடல் இருக்குமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா அது ரைட் ஃப்ரம் லேர்னிங் ப்ராசஸ்ல இருந்து இவாலுவேஷன் ப்ராசஸ் வரைக்குமே எல்லா இடத்துலையுமே இப்போ ஏஐ வந்து
ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். காலேஜ் எஜுகேஷன்ல இன்னும் ரொம்ப வீரியமா நம்ம நினைச்சு பார்க்கறத விட ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. இப்போ நல்ல எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹோம்ஒர்க் சொல்றோம் அப்படின்னா, இப்போ செடியனே ஒரு எக்ஸாம்பிள், செடியனே நேற்று ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும், இந்த இன்னும் ஒரு 1 வீக்ல வந்து கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா, அவன் வந்து மெட்டா ஏஐல பார்த்துட்டு இருக்குது, எனக்கு ஸ்க்ரீன்ல வருது, இந்த அசைன்மெண்ட் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நேராக கேட்குறான். அப்போ வந்து நேரா அது வந்து நிறைய அவுட்புட்ஸ் வந்து தர ஆரம்பிக்குது, அதுல இருந்து எடுக்கிறான். சரின்னு வந்து 7வது படிக்கிறான். அப்போ இதை கை கொள்பவர்கள் இன்னும் வலுவானவர்கள் ஆயிடுவாங்க. அப்போ இல்லாத இதை பத்தின போதிய விழிப்புணர்வு இல்லாதவர்கள் இன்னும் ரொம்ப பின்னாடி போயிடுவாங்களோ. இந்த டிஜிட்டல் டிவைடு மாதிரி ஏஐ வந்து ஒரு பெரிய டிவைடு பண்ணுமா, அல்லது அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதோட நம்ம விவாதத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த நம்ம சொல்லக்கூடிய ஓகே ஓகே அவர் வந்து ஏஐ இன் மேத்மேட்டிக்ஸ், ஏஐ இன் மேத்மேட்டிக்ஸ்ங்கிறது வேற, ஏஐ மேத்மேட்டிக்ஸ் இங்க பேசும்பொழுது ஏஐ அதுல அதன் அடிப்படை என்ன, கணித அடிப்படை என்ன, அதை பற்றி பேசுவதாக விழியன் சொல்லுங்க. அது வேற. இது வந்து ஏஐ இன் மேத்மேட்டிக்ஸ்னு வழக்கமா சொல்றாங்கன்னா, கணித கல்வியில நாம வந்து ஏஐ எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு அதுல மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தெரியாது. இதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன் தான் இன்னைக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஏஐன்னு மக்கள் சொல்றது என்ன, ஜிபிடி, சாட் ஜிபிடி, ஜெமினி, இதெல்லாம் வந்து ஏஐ டூல்ஸ் வந்து உங்களுக்கு நேரடியாக கைக்கு வந்துச்சு. மொபைல்ல வருது, ப்ரௌசர்ல வருது, அதைத்தான் ஏஐன்னு சொல்றோம். பட் ஆக்சுவலி அது ஏஐயுடைய ஒரே ஒரு அம்சம் தான், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலா முன்னாடி நீங்க இத சில வருடங்களுக்கு முன்னாடியே நினைச்சு பாருங்க, நீங்க டெக்ஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு வேர்ட் நம்ம அடிக்கும் பொழுதே அடுத்த வேர்டு சஜஸ்ட் பண்ணது இல்ல, அது என்னது? இந்த ஆட்டோ கம்ப்ளீட் எங்கேருந்து வருது, ஆட்டோ கரெக்ட் எங்கேருந்து வருது? நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதுல ஏதோ கிராமர் பிரச்சனைன்னு காமிக்குது இல்ல. லாங்குவேஜ் பத்தி தெரியாம இதெல்லாம் வரல. ஸோ லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் 50 வருஷமா இருக்கு, இது புதுசு அல்ல. ஸோ பெரும்பாலும் மக்கள் சொல்ற ஏஐங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒன்று. அது ஏங்க அந்த இதுக்கு வந்ததுன்னு கூட பேசலாம். பட் ஆனா அதை வச்சுட்டு நம்ம பலவிதமான முடிவுக்கு வருவதும் தவறு. ஏன்னா ஏஐன்னு சொல்லும் பொழுது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன, ஒரு மெஷினுக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நுண்ணறிவை நம்மால புகுத்துறோமா, அதுதான் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம். ஓரளவிற்கு நீங்க ப்ராசஸ் கண்ட்ரோல்ல போய் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபேக்டரியிலையும் தானாகவே ஒரு ப்ராசஸ் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், ஒரு பேப்பர் பல்ப் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சென்சரை வச்சு அதோட டெம்பரேச்சரை பார்த்து வால்வ் தானே அட்ஜஸ்ட் ஆகும். திஸ் இஸ் அ க்ளோஸ் லூப் ஃபீட்பேக் கண்ட்ரோல் சொல்லுவோம். இது வந்து எல்லா ப்ராசஸ் கண்ட்ரோல், அதுவும் ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ் தான். நினைச்சு பாத்தீங்கன்னா அது எந்த மனிதருடைய தலையீடும் இல்லாமல் ஒரு இயந்திரமே தானே வெளிவருவதுடைய தரத்தை நிர்ணயித்து என்ன உற்பத்தியில என்ன மாறுதல்கள் செய்ய வேண்டும்னு தானே நிர்ணயிக்கிறது பாருங்க. இதெல்லாம் இயந்திரங்கள் செய்வது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு ஓரளவு. அதுல என்ன பிரச்சனைன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கண்ட்ரோல், டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் சொல்ற பாருங்க, அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களா இருக்குது. நான் கல்லூரியில படிக்கும் போது கூட அந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாது. அப்போ ஏஐ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதுடைய வித்து என்பது 70 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து ரொம்ப சமீப காலம் கிடையாது. அதே போல ஏஐல எந்த விதமான பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷன், கம்ப்யூட்டர் விஷன். நீங்க வந்து கடந்த ஒரு 20 வருடங்களே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கீவேர்ட் சர்ச் தான் கூகுள்ல பயன்படுத்திருப்பீங்க. நீங்களும் அதான் பயன்படுத்திருப்பீங்க. 10 வருஷங்களுக்கு முன்னால இமேஜ் சர்ச் வந்துருச்சு. ஒரு இமேஜை வச்சுட்டே சர்ச் பண்ணி அது என்ன சொல்லணும், அது எப்படி சாத்தியமாச்சு நினைச்சு பாருங்க.
சுலபம் இல்ல. ஒரு காலகட்டத்துல டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ண முடியும், போட்டோ அப்லோட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூவி அப்லோட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து மொபைல்ல கையில வச்சுட்டு மூவி ஸ்ட்ரீம் பண்ண முடியும். சில விஷயங்கள்லாம் சிம்பிளி டெக்னாலஜி, ஹார்ட்வேர் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட், அந்த அடிப்படையா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட். சில இது ஏஐ. ஸோ எல்லாம் கலந்தது இன்னைக்கு உங்க கையில வந்து மொபைல்ல வந்து பங்கிட்டு இருக்கு, நின்றுட்டு இருக்கு. அதை நாம எப்படி எஜுகேஷன்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஷன்ல எவ்வளவோ முன்னேற்றம் ஏற்பட்டு, ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஒருத்தர் பேசுவது அப்படியே டெக்ஸ்டா மாத்துறது, டெக்ஸ்டா இருக்கிறது அப்படியே பேச்சா வெளிப்படுத்துது. இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர்ல வெறும பேச்சா வெளிப்படுத்தாது மட்டுமல்லாமல் விழியனுடைய வாய்ஸை ட்ரெயின் பண்ணி விழியனையே பேசுற மாதிரி அந்த டெக்ஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும். இதெல்லாம் தான் ஏஐ. அந்த ட்ரெயின் பண்ணது பாருங்க, வெறும் யாரோ ஒரு ஜேன் பிரிட்டோடைய வாய்ஸுக்கு பதிலா விழியனுடைய வாய்ஸ்ல அதே டெக்ஸ்ட், விழியனுடைய வாய்ஸ் ஒரு பக்கம், இந்த டெக்ஸ்ட் ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த டெக்ஸ்ட விழியனுடைய குரல்ல பேச வைக்கிறது பாருங்க, இது ஏஐ. இந்த மாதிரி ஏஐங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல இருக்கு, ஏற்கனவே வந்துச்சு அந்த கேப்பபிலிட்டி. ரொபாட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இயந்திரங்கள், மேனுஃபேக்சரிங் செக்டர்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரோபாட்ஸ் தானே சில விஷயங்களை செய்யக்கூடியது பார்க்கலாம். சென்னையில நீங்க வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி மேனுஃபேக்சரிங் அசம்பிளி லைன்ல போட்டு பாத்தீங்கன்னா அந்த ரோபாட் செய்யக்கூடிய வேலையை பார்க்க முடியும். சில ஹோட்டல்ஸ்ல வந்து அந்த தரையை கிளீன் பண்ணக்கூடிய இயந்திரங்கள் வச்சிருப்பாங்க. அது வந்து போகும் அந்தந்த ஓகே, இதெல்லாம் டீட்டெயிலா பேசின அவசியம். எதுக்காக சொல்ல வர்றேன்னா, ஏஐயுடைய வெளிப்பாடு பல பல இடங்கள்ல இருக்கு. லாங்குவேஜ் மாடல் ஏன் வந்து நமக்கு வந்து எல்லாருடைய கற்பனையும் தொற்றுக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒரு உலுக்கி விட்டுருக்கு காரணம் என்னன்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஆமாயா இதெல்லாம் பண்ண முடியும், கவிதை எழுத முடியுமா அவனால, ஒரு பாட்டு எழுத முடியுமா, ஒரு பெயிண்டிங் ஒன்னால பண்ண முடியுமா, இதெல்லாம் எங்களாலதான் முடியும், இதெல்லாம் படைப்பாற்றல் அப்படின்னு பேசிட்டு இருந்த போது ஏதோ ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து என்னடா என்னடா பிரச்சனை, நான் எஸ்ஏ எழுதி காமிக்கிறேன், நான் கவிதை எழுதி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதுதான் நமக்கு பகீர்ந்தது. இது என்னமோ நம்மால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இதே ஆசிரியர் பயிற்சி முகாம்கள்ல பேசும்பொழுது பலரும் வந்து ஆமா என்னதான் வந்து நீங்க வந்து ஏஐ டூல்லாம் கொண்டு வந்தாலும் ஆசிரியரை என்னைக்குமே ரிப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, ஒருவேளை இதெல்லாம் இதால கவிதை எழுத முடியும்னு சொன்னா, இதால கட்டுரை எழுத முடியும்னு சொன்னா, இதால ஓவியங்கள் வரைய முடியும், ஒரு சினிமா படமே எடுத்து காமிக்க முடியும்னு சொன்னா, ஒருவேளை கல்வியிலையும் நேரடியா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறேன், ஒரு ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத விட இதுதான், இந்த ஏஐ தான் ரொம்ப நல்லா சொல்லி தருது அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பையன் வந்து எனக்கு வந்து இந்த ஜாமெட்ரி எல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சு, இன்னைக்கு இதை பார்த்த உடனே என் பயம் எல்லாம் போயிடுச்சு, நான் வந்து 100க்கு 100 வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அது கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட், நீங்க வந்து ஏஐ டூல் இதுக்கான இது ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும். இது இன்னைக்கு நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு சமீபம் சொல்லுவாங்க, இன்னொரு சில வருடங்களுக்குள்ளேயே இந்த நிறைய மாற்றங்களை நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். சோ கல்வியுடைய அடிப்படையான பிரச்சனைகள் அதை பற்றி பேசும்போது ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய வகுப்பறைகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன. ஒண்ணு பிரத்யேக கவனம். ஒவ்வொரு மாணவருக்கும், நான் ரொம்ப சின்சியர் டீச்சரா இருந்தேன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் தனி அக்கறை தனி கவனம் கொடுக்க வேண்டிய அவல் எனக்கு உண்டு. ஆனா என்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, வழக்கமா வகுப்பறையில வந்து உட்காந்துட்டு இருக்கிற மாணவர்கள் நான் ஃப்ரீ அட்டெண்டன்ஸ் விட்டேன்னா யாருக்கு வகுப்பு தேவையே இல்லையோ அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் புத்தகத்தை கையில கொடுத்தா போதும், தானே படிச்சுக்குவாங்க, அவங்க எல்லாம் வந்து உட்காருவாங்க. யாருக்கு என் வகுப்பறை ரொம்ப தேவையோ அவன் வரமாட்டான். அதான் பிரச்சனை. சோ ஏன் நம்ம கிட்ட வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துதான் பழக்கம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எவ்வளவுதான் எனக்கு புரிந்தாலும் என்னுடைய வகுப்பறையில 4 விதமான போதனா முறைகள் தேவைப்படுகின்றன.
இல்லையா? நினைச்சு பாருங்க, ஆசிரியர்களுக்குலாம் இதெல்லாம் நான் சொல்றது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வகுப்பறையிலையும் ஒவ்வொரு மாணவரும் தனி மனிதன்லாம் பேசலாம், அதெல்லாம் உண்மை இல்லை. 50 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 4-5 டைப் இருக்கும் அந்த கிளாஸ்ல. 60 பேர் இருந்தாங்கன்னா 4 டைப்போ 5 டைப்போ இருக்கும். ஆனா அந்த 4 டைப்புக்கும் வெவ்வேறு விதமா கத்து கொடுத்தாகும். இல்ல ஒரே விதமா சொன்னா புரியாது. தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் தொழில்ல வேற வழி இல்லாம அதே பண்ணிட்டு இருந்தோம். இல்லையா? ஓகே. இதெல்லாம் ஏஐ செய்ய முடியும். ம்? இதெல்லாம் ஏஐ செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, எப்படி செய்ய முடியும்? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்னு, விழியனுடைய குரல் என்ன செய்ய முடியும்? 4 ஜெராக்ஸ் காப்பி விழியனை உருவாக்கி, ஒரு விழியன் இந்த மாதிரி சொல்லி தந்துட்டு இருப்பாரு, இன்னொரு விழியன் வேற மாதிரி சொல்லி தந்துட்டு இருப்பார். இதெல்லாம் செய்ய முடியும். ம்? இது ஏதோ ரொம்ப கனவா இருக்குன்னு நினைக்காதீங்க. பெருங்குடியில இருக்கிற சாஃப்ட்வேரை வச்சுட்டு என்னால இதை காமிக்க முடியும். பட் இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஏன் பாடத்திட்டம் எழுதுறதெல்லாம் கமிட்டியில உட்காந்து, நானும் அந்த கமிட்டியில உட்காந்துருக்கேன். எஸ்சிஆர்டில உட்காந்து எழுதுறது. இப்ப சொல்ற சாஃப்ட்வேர் எல்லாம் கார்பரேஷன் செய்யக்கூடியது. ஏதோ ஒரு பெருங்குடியில நான் சொல்றேன்னா, பெருங்குடியில எஸ்சிஆர்டியா பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த சாஃப்ட்வேர் உருவாக்குவாங்கன்னா நமக்கு தெரியாது. அது சந்தையை பொறுத்து இருக்கு. சந்தையுடைய நிலை எப்படியோ அதை அப்படி அவங்க மார்க்கெட்டிங்ல நிர்ணயிக்கிறாங்களோ அதுபடிதான் அவங்க சாஃப்ட்வேர் உருவாக்குவாங்க. அவர்களுக்கு வேற எந்த ப்ரையாரிட்டிஸும் கிடையாது. இதுவரைக்கும் முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய கையில இருந்தது. எவ்வளவு தூரம் அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் முழுக்க அரசாங்கத்துடைய ப்ராடக்ட்ஸாக இருக்கும், வெளிவரும் என்று நமக்கு தெரியாது. இது புக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் டெக்ஸ்ட் புக் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் கல்வின்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் புக்கை தவிர வேற எதுவும் கிடையாது. டெக்ஸ்ட் புக் ஒண்ணுதான் ரொம்ப மையமானது. நம்ம கல்வியை ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் அது இது எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையில அது டெக்ஸ்ட் புக் சென்டர்ட் லேர்னிங். அது ஸ்டூடெண்ட் சென்டர்டும் கிடையாது, ஆசிரியர் சென்டர்டும் கிடையாது, போதனா முறை மையப்படுத்தியதும் கிடையாது. அது டெக்ஸ்ட் புக்கை மையப்படுத்தியது, பாட புத்தகத்தை மையப்படுத்தி. ஏன்னா அதை தவிர மாணவர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆசிரியர்களுக்கும் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு கைட் புக் கிடையாது. ஸோ அத்தாரிட்டேட்டிவ் ரிசோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு இந்த டெக்ஸ்ட் புக் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு என்ன சூழலை பார்க்கிறோம்? யாராலெல்லாம் அப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த வெளியன்னு சொன்னது பாருங்க, டிஜிட்டல் டிவைடுன்னு சொன்னாங்கல்ல, யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட வசதி இருக்கோ அவங்க இணையத்துல பலவிதமான கூடுதல் வளங்களை தேடிக்கிறாங்க. இணையத்துல போய் பார்க்கும்போது என்ன வளங்களும் உண்டு, குப்பையும் உண்டு. அந்த வளங்களும் தேடுறாங்க, குப்பையும் தேடுறாங்க. இது கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு என்னத்தையோ சோசியல் மீடியால வரக்கூடிய உண்மைகளை போல வளங்களும். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதே போல எது உண்மையான வளம் எது குப்பைன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு மூவ் பண்ணிட்டு இதுதான் உண்மை. அது ஒரு சிலருக்கு, பெரும்பாலானவருக்கு அதுவும் கிடையாது. டெக்ஸ்ட் புக்கு தவிர வேற எந்த உண்மை கிடையாது. அப்படி இருக்கிற சூழல்ல ஏஐ மூலமாக புதிய வளங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. பலவிதமான வடிவங்கள், கல்வி பொருட்களுக்கு பலவிதமான வடிவங்கள் தர முடியுமா? நிச்சயம் வாய்ப்பு இருக்கு. பர்சனலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை நிர்ணயித்து உன்னுடைய என்ன சொல்றது லெவல்ஸ், ஒரு குறிப்பிட்ட கற்றல் நிலையில உன்னுடைய கற்றல் நிலை எவ்வாறு இருக்கிறது என்று நிர்ணயித்து அதற்கேற்ப சில புதிய வளங்களை உனக்கு எடுத்து காட்டுவது. அப்படிப்பட்ட இன்டர்ஃபேஸ் சாத்தியமா? நிச்சயமா சாத்தியம். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சாத்தியம்னு ஒரு பக்கம் சொல்லும் பொழுது அதை செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டெக்கீஸ். விஜய் விழியனும் ஒரு டெக்கி தான், இங்க உட்காந்துருக்காரு. டெக்கீஸ்க்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கும்? ஒரு சாஃப்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன் படி ஒரு டெக்கி சாஃப்ட்வேர் உருவாக்குவார், அதுக்கு மேல கிடையாது. அவங்களுக்கு அந்த நேரத்துல பெரிய கல்வி ஞானமோ போதனா முறை பற்றிய தெளிவோ அல்லது மிக முக்கியமாக அந்த மாணவர்களுடைய கற்றல் உளநிலை, லேர்னிங், தெர் இஸ் சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எதையும் கற்கும் பொழுது நினைச்சு பாருங்க, நம்ம கற்கும் பொழுது கற்றல் வளம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் ஒரு பக்கம் முக்கியம்.
அதை விட முக்கியம் என்னுடைய மனநிலை எப்படிப்பட்டதுங்கிறது. ஒரு கற்றல் மனநிலை ரொம்ப தேவை. ஆசிரியர்களுக்கு இது நல்லா தெரியும். அந்த மாணவருடைய ரிசெப்டிவிட்டி எப்படி இருக்குது அவன் முகத்தை பார்த்தே சொல்ல முடியும். இது டெக் உருவாக்குறவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. ம். அந்த மாதிரியான ட்ரைனிங்கும் கிடையாது. அந்த மாதிரியான இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல நான் சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர்ல பார்க்கும்போது அதை உருவாக்கக்கூடிய நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களோட 30 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன், பார்த்திருக்கேன். ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சமூகத்தை பத்தியும் தெரியாது, கல்வியை பற்றியும் தெரியாது, போதனா முறையாவது இதாவது ஒண்ணுமே தெரியாது. அதுவும் அவங்க படிச்ச வளர்ந்த விதத்துலதான் ஞாபகம் இருக்கும். அது அவ்வளவு, அதுக்கு மேல யாரும் தெரியாது. தப்பித்தவறி சிஸ்டம் டிசைன்ல உருவாக்குறவங்க அப்படிப்பட்டவர்களுடைய இன்டராக்ட் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் உருவாக்கி இருந்தாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாங்க பார்க்க முடியும். கம்ப்யூட்டர்ஸ் இன் எஜுகேஷன்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க ஏஐ இன் எஜுகேஷனை ஸ்பெசிஃபிக்கா விட்டுருங்க. கம்ப்யூட்டர்ஸ் இன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆராய்ச்சி துறையாக கடந்த 30 வருடங்களாக பல ஆராய்ச்சிகள் நடந்தது. இது பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல நடக்கக்கூடிய ஆராய்ச்சியும் அதிலிருந்து வரக்கூடிய மென்பொருட்கள் அல்லது டெக்னிக்ஸ் அதற்கும் கார்பரேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடியதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் காமிக்கணும். பட் இது நமக்கு தெரிஞ்சதுதான். யூனிவர்சிட்டியில ஏதோ நடக்குதுங்கிறதுனால இண்டஸ்ட்ரியில வந்துடாது. இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமியாவுக்கும் இருக்கக்கூடிய டிவைட் ரொம்ப ஏராளம். டிஜிட்டல் டிவைடை விட பெரிய டிவைட் இந்த அகாடமியா இண்டஸ்ட்ரி டிவைட். பல்கலைக்கழகங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஒரு சில வடிகட்டிய சில விஷயங்கள் தான் கார்பரேட்டுக்கு வரும். அந்த கார்பரேட்ல புரிஞ்சுக்கிட்டு அதை எவ்வளவு தூரம் சந்தை பொருளாக மாற்ற முடியும்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால ஒரு தொழில்நுட்பத்துடைய சாத்தியக்கூறுன்னு சொல்றதுக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய மொபைலுக்கும் உங்க கையில இருக்கக்கூடிய பிரவுசருக்கும் வரக்கூடிய பொருளுக்கும் இருக்கக்கூடிய ஏடாது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேணாம், இன்னைக்கு இன்டர்நெட்ல எல்லாத்தையும் உருவாக்கி போட முடியும், யார் வேணா எதை வேணா உருவாக்க முடியும், அதுல இருந்து எடுத்துக்க முடியும் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை பார்க்கும் பொழுது, இன்டர்நெட்டை பார்க்கும் பொழுது அந்த டிவைடு சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பள்ளங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது ஒழிய அதை விரிவுபடுத்தும் ஆழப்படுத்தும் ஒரு கருவியாகத்தான் இருக்குது ஒழிய அதை பிரிட்ஜ் உருவாக்கக்கூடிய பொருளாக இன்னைக்கு இல்லை, இணையம் இல்லை, சோசியல் மீடியா நிச்சயம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கல்விக்கு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கு பலவிதமான கல்வியில் இருக்கக்கூடிய வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய கரிக்குலம், பாடத்திட்டம், கல்வி வளங்கள், போதனா முறை, ஒவ்வொருவருக்கும் தனி அக்கறை செலுத்துதல் எல்லாவற்றிலையும் வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு தூரம் நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுல என்ன பிரச்சனைனா சமூக அக்கறை என்பது அல்லாத கல்வி என்பது நிச்சயமாக சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஆழந்தான் படுத்தும் நினைக்கிறேன். இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த அந்த சவாலை எப்படி எதிர்கொள்வதுதான் இப்போ முக்கியமா தேவையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி தெரிந்த ஆட்கள், முக்கியமா யூனிவர்சிட்டியில இருக்க ஆட்கள், அப்புறம் அகாடமியால இருக்க ஆட்கள், பள்ளியில நேரடியா இருக்கிற ஆட்கள், இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேச வேண்டிய கட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு நிறைய கேள்விகள் அல்லது வருத்தம் என்ன அப்படின்னா, நிறைய ஆசிரியர்கள் மத்தியிலையும் சரி, ஏஐ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஏஐ ஒன்றும் பண்ணிடாது அப்படின்ற ஒரு மனப்போக்கிலையும் இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாரு. அப்போ ஃபெசிலிட்டேட்டரா இருக்கும்போது ஒரு கேள்வி வரும். முன்னாடி உட்கார்ந்து இருக்க பையன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாது, வீட்டுல பிரச்சனை இல்லையா அப்படின்னு தெரியாது. நவ் நீங்க நம்ம 2 பேர் ஃபேஸ வச்ச அப்புறம் ஏ கேன் ப்ராசஸ் அண்ட் சே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, ஆர்டிபிஷியலா சந்தோஷமா இருக்கிறேன்னா, வித் லாட் ஆஃப் ட்ரைனிங் என்னோட ஃபேஸ் அது ரெகுலரா பார்க்க ஆரம்பிக்குதுன்னா என்ன பிரச்சனைன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடும். இட்ஸ் நாட் வரப்போற டெக்னாலஜிலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துடுச்சு. அப்போ ரொம்ப நீங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயங்களை எல்லாம்
ரொம்ப எளிதா வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி வந்து பிரேக் பண்ண போகுது. அப்போ அதை எப்படி எதிர்கொள்வதுன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் குழந்தையோட மூளை, இப்போ ஹரிஹரன் கேட்டிருக்காரு, குழந்தையோட மூளை மழுங்க செய்து விடும், சிந்தனை அறவே இல்லாமல் போகும் அப்படின்ற ஒரு வாதமும் பெருவாரியா இருக்கு. அது 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 சரியான வாதமா, அல்லது அது சரியா பயன்படுத்தினா அது வேற மாதிரி மாறுமா? அதையும் சொல்லுங்க. ஓகே. இந்த ஆமா சாட்ல நிறைய கேள்விகள் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கும் சேர்த்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுடைய மூளை ஃபர்ஸ்ட் வந்து, அப்போ இதுக்கு வந்து எது முக்கியம், கேட்ட கேள்வியிலேயே விடையும் கலந்து அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து கல்வியில் அக்கறை கொண்டவர்களுக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் தேவைப்படும். உரையாடல், கருத்து பரிமாற்றம், விவாதம் நிச்சயமா தேவைப்படும். அதுவும் இந்தியாவில் ஏஐ நம்பி ஏஐல ஒரு நிபுணத்துவம் வேணும் அப்படின்னு செயல்படக்கூடிய சாஃப்ட்வேர் செக்டர் அதிகம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இது கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இந்தியாவுடைய ஐடி செக்டரே ஏஐல ஒரு லிஃப்ட் வேணும்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜியை மாற்றி அமைக்கக்கூடிய பொட்டன்ஷியலை உருவாக்கக்கூடிய ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அக்கறை தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடியவர்களுக்கும், குறிப்பாக லீடர்ஸ், வாட் ஐ கால் சிஸ்டம் ஸ்பெசிஃபையர், சிஸ்டம் டிசைனர், அவர்களுக்கும், கல்வித்துறையில் இருக்கிறவர்களுக்கும், அரசாங்கத்திற்கும், ஏன்னா கல்வியில அரசாங்கத்துடைய பணி ரொம்ப மையமானது. அரசாங்கத்துடைய கடமை ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 தரப்புகளுக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். நம்ம பாட்டுக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஐடி செக்டராலாம் பண்ண முடியாது. இது வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு ஐடி செக்டர் கிடையாது. அதோட ப்ரையாரிட்டிஸ் படிதான் அது நடக்கும். அப்போ அந்த ப்ரையாரிட்டிஸ்ல இதை எப்படி, இந்த அக்கறையை கொண்டு வருவது எப்படி? நம்மகிட்ட ரெகுலேஷனும் கிடையாது, லெஜிஸ்லேஷனும் கிடையாது. பயமுறுத்தி தான் செய்யறதுங்கிறது நடக்கவே நடக்காது. நீங்க வந்து வெறும பயமுறுத்தி லெஜிஸ்லேஷன் போட்டு ரெகுலேஷன் பண்ணிலாம் ஐடி செக்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே நேரத்துல அரசாங்கத்துடைய தலையீடு இல்லாமல் பாடத்திட்டத்திலேயோ போதனா முறையிலயோ யாரு கை வைக்கிறதையும் அனுமதிக்க முடியாது. அப்போ ரெண்டும் ஒருவரிடம் இருந்து ஒருவர் விலகி நிற்பது இப்ப சாத்தியம் அல்லங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓரளவு இது வரைக்கும் சாத்தியமா இருந்துச்சு, இனிமே சாத்தியம் இல்லை. அப்போ அந்த ஒருவரை ஒருவர் 2 தரப்பும் புரிந்து கொள்ளுதலுக்கான ஏற்பாடுகள் கொஞ்சம் கூட இல்லை நம்ம கிட்ட. அரசு தரப்பிலிருந்து அரசு விட்டுருங்க, கல்வியில் இருக்கக்கூடிய யாரை வேணா எடுத்துக்கலாம். நீங்க பிரைவேட் ஸ்கூல், ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் ஒன்று எடுத்துக்கணும், அதோட பிரின்சிபலோ அல்லது அதுல இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆசிரியர்களோ எடுத்துக்கணும். ஒரு எஜுகேஷனல் டெக்னாலஜி வந்துச்சுன்னா அது எவ்வளவு தூரம் பயன்படும் சொல்லி அதை அசஸ் பண்ணக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கான்னு கிடையாது. எஜுகேஷன் செக்டர்ல டெக்னாலஜி அசஸ்மெண்ட் என்பதற்கான ஒரு அடிப்படை தயாரிப்பு கூட நம்ம எஜுகேஷன் செக்டர்ல இல்ல. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேஷன்லயும் இல்லை, இதுலயும் இல்லை. அப்போ ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அக்கறையிலிருந்து முற்றிலும் அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு செக்டராக இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இது ஐடி செக்டர் நான் சொல்றது உலக அளவில் சொல்றேன், நம்ம இந்திய சூழல் மட்டும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த உரையாடல்கள் மிக அவசியம். இது ஒரு அதோடைய அர்ஜென்சி எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அது இல்லாமல் நிச்சயமாக நாம முன்னேற முடியாது. ஒன்று, இதுல இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பட் அடிப்படையாக தான் சொல்ல விரும்புறேன். வெறும் உரையாடல்னால வந்துடாது, பட் உரையாடல்கள் இல்லாமல் நம்மளால முன்னேற முடியாது. இதுதான் இட்ஸ் வாட் யூ கால் a necessary but not sufficient condition. அடுத்து, குழந்தைகளின் மூளையை மழுங்க செய்து விடும் போல இருக்குன்னு சொன்னாங்க. சிந்தனை அறிவே இல்லாமல் போகும். இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா மறுபடியும் நினைச்சு பாருங்க, என்னைக்குமே டிஜிட்டல் டூல்ஸ் சொல்லும் பொழுதும் இதை சொல்லும் பொழுதும் நம்முடைய வகுப்பறைகள் எவ்வளவு போர் அடிக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. ஐயோ, மூளையை மழுங்க செய்யும் மிகப்பெரிய அபாயம் இன்னைக்கு நம்முடைய வகுப்பறைகள்ல ரொம்ப ஏராளம். ஒண்ணுமே இல்லாம உட்காந்துட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உட்காந்துட்டு அக்கறையே இல்லாம அப்ப என் மூளை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க?
5 நாள் நான் காலையில இருந்து சாயங்காலம் வந்து உட்காந்துட்டு ஒண்ணுமே கவனிக்காம உட்காந்துருந்தேன்னா என் மூளை என்ன ஆகுதுன்னு எனக்கு புரியல. தயவு செய்து இட் ஷுட் நாட் பிகம் அன் ஆர்குமெண்ட் ஃபார் ஸ்டேட்டஸ் கோ இல்லையா. புதியன வருதல் பார்க்கணும், அதை அச்சப்படக்கூடாது. பட் அதே நேரத்துல அதை கொஞ்சம், அதனாலதான் அசஸ்மெண்ட்னு சொல்றேன். நமக்கு வந்து எதையும் வந்து அசஸ் பண்ணக்கூடிய திறன் வேணும். ஆஹ் மூளையை மழுங்க செய்யும் அபாயம் நம்ம சுற்றிலும் எல்லாத்துலயும் இருக்கு. ஏஐல மட்டும் இல்ல, சோசியல் மீடியால நிறைய இருக்கு. குப்பை, சினிமா குப்பை எவ்வளவு. அஹ், சினிமாவோட மூளையை மழுங்கடிக்கக்கூடியது என்ன இருக்கு? எவ்வளவு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஏஐல மட்டும் தனியா வருதுலாம் சொல்லக்கூடாது. இல்லவே இல்லை, ஏஐல நிச்சயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆஹ் எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். தயவு செய்து சிந்தனை அறிவே இல்லாமல் போகும் சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சிந்தனை அறிவெல்லாம் யாராலையும் அவ்வளவு சுலபமா பண்ண முடியாது. ம். சிந்தனை என்பது அப்படிப்பட்டது. ஆழமான சிந்தனை என்பது ரொம்ப அவசியம். சிந்தனையை ஆழப்படுத்துதலுக்கான முயற்சி தான் நம்ம எப்போதும் செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஏஐ பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது வந்து அன்மீடியேட்டடா நினைக்காதீங்க. என்னைக்குமே எந்த ஒரு மென்பொருளும் ஒரு குழந்தையோ டைரக்டாக ஒரு சாஃப்ட்வேரோட ஒரு டிவைஸோட இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய அபாயங்கள் வரும். ஆனா அதனாலதான் பெற்றோர் இருக்கும், குடும்பம் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சேர்ந்து செய்யும் பொழுது குழந்தைகளுக்கும் இந்த பலவிதமான கருவிகளுக்கும் மென்பொருளுக்கும் அப்போ நம்ம எவ்வளவு தூரம் சமூகமாய் இயங்குகிறோம், நமக்கு அதுல எவ்வளவு தூரம் வெற்றி இருக்கு. நம்ம குழந்தைங்களோட நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொன்னா டிவைசஸ் தான் வெற்றி பெறும். அதுலதான் பிரச்சனை. சோ ஆசிரியர்களால எவ்வளவு தூரம் மாணவர்களுடன் கம்யூனிகேட் பண்ண முடியுது, உள்ளத்தை தொட முடியுது, அவர்களுடைய மூளையை தொட முடியுது என்பது ரொம்ப அவசியம். அதனால இதை வந்து நம்ம சுலபமாக சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை நான் நினைக்கிறேன். சமூகத்துல இப்ப இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை பார்க்கும் பொழுது இது அவ்வளவு பெரிய பிரச்சனையா தெரியல. வேற பிரச்சனை இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய மிகப்பெரிய அபாயம் என்னன்னா, ஆசிரியர்களுடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய சக்தி ஏஐக்கு உண்டு. லெசன் பிளான் உருவாக்குறதுக்கு நான் வந்து ஏஐ நம்ப ஆரம்பிச்சேன்னா 2 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு புதிய லெசன் பிளான் உருவாக்கக்கூடிய தகுதியே போயிடும் எனக்கு. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து கூகுள் இல்லாம உங்களால இருக்க முடியுமா? 5 வருஷம் முன்னாடி முடிஞ்சது இல்ல, 10 வருஷம் முன்னாடி முடிஞ்சது இல்ல. சில கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் லூஸ் பண்ணுவோம். அடல்ட்ஸுக்கு அது முதல்ல மிகப்பெரிய பிரச்சனை. குழந்தைங்களை பற்றி யோசிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அடல்ட்ஸுக்கு நடந்துட்டே இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு மட்டும் ஆகாதுன்னு சொல்றது தவறு. ஸோ இந்த மூளை மழுங்கிருக்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம அப்புறம் பேசணும். நாம் கேட்டு படித்து அதை செயலாக்க செய்யும் பொழுது வரும் வெற்றி நிரந்தரமானது. ஆனால் அப்படி அல்ல. அருணா சுந்தரி சொல்லியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. அருணா, அது நீங்க சொல்றது ரொம்ப சரி. மனப்பாடம் செய்து அப்படியே ஒப்பித்து விட்டு மார்க் வாங்குறதும் அதே மாதிரிதான். அது இந்த வெற்றி நிரந்தரமானதே அல்ல. சோ கற்றல் என்பதுடைய அடிப்படையே நீங்க சொல்றதுதான். இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம கிட்ட. நம்முடைய இது ஏஐயாவது டிவைஸ் ஆகுது. நம்முடைய கல்வியில மிகப்பெரிய பிரச்சனை அப்படியே வெறும் மனப்பாடம் செஞ்சு ஒப்பிச்சு மார்க் வாங்குற பிரச்சனை. அது வந்து நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுதோ கல்லூரியில படிக்கும் பொழுதோ, கல்லூரியில படிக்கும் பொழுது யார வேணா, உங்களுடைய அனுபவம் எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் செமஸ்டர் முடிஞ்சுதா, கடைசி நாள் முடிஞ்சு ட்ரெயினை பிடிச்சு வீட்டுக்கு போறதுதான். அது ஒரு வாரம் கழிச்சு கேட்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாவது ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அந்த எக்ஸாமுக்கு படிச்சு அதை கம்ப்ளீட்டா உடனடியா மறக்கக்கூடியதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டி. தப்பித்தவரி ஏதோ 1-2-4 உள்ளுக்குள்ள போறதுனால ஏதோ குழைக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ நம்முடைய கற்றல் வழிமுறைகள் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் திங்ஸ். ஸோ இதுல வந்து ஏஐ மட்டும் இல்லை. அதனாலதான் சொல்ல வரேன், ஏதோ நம்ம வந்து பெரும்பாலும் ஏஐ மேல பழி போட்டுட்டு இருக்கோம் நம்முடைய பல பெரிய இது. அது சரியில்லை. அது எப்படியும் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கணும். ஹரீஷுடைய ப்ராப்ளம் சொல்லும் பொழுது ரொம்ப அவர் சொல்றது ரொம்ப அவசியம் தான். ஏன்னா கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் இதெல்லாம் சொல்லும்போது ஏஐயுடைய பலவிதமான எல்லைகள் இருக்கு, உண்மைதான். என்ன பிரச்சனைனா, படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி நம்ம சொல்றதை நினைச்சு பாருங்க, கற்பனை என்று நம்ம சொல்றதை நினைச்சு பாருங்க.
எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இல்ல. கற்பனை என்பதும் அதே போல கற்பனையும் படைப்பாற்றலும் அன்றாட வாழ்க்கையில நம்ம ரொம்ப பயன்படுத்துறது கிடையாது. பிரச்சனை ஆயிடும். உங்களை வந்து தினமும் காலையில எழுந்திரிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்க ஆரம்பிச்சேன்னா பைத்தியம் தான் படிக்கும். தினமும் படைப்பாற்றல் என்பதெல்லாம் ஒரு பெரிய பேர்டன் ஆயிடும். ஒரு சிலரால முடியும். விழியன் வந்து புத்தகமா எழுதி தள்ளுறாரு, எங்க எந்தெல்லாம் எழுதி தள்ளுறாருன்னு எனக்கு புரியல. எப்பவாச்சும் தான் நம்மளால முடியும். கிரியேட்டிவா நான் ஒர்க் பண்றது மேத்தமேட்டிக்கல் ஒர்க். ஒரு வருஷத்துக்கு ஒரு அருமையான ஒரு தியரம் கண்டுபிடிச்சா ரொம்ப பெரிய வெற்றி. அதெல்லாம் என்னைக்கோ வரும் அதெல்லாம். சோ அது உண்மைதான். பெரும்பாலும் ஆனா நம்ம செய்யறது வந்து ருட்டீன் ஒர்க். எனக்கு ஏஐ உடைய மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது இட்ஸ் இம்பாக்ட் ஆன் லேபர். லேபர் நம்ம நினைக்கிறது எல்லாம் ஹியூமன் லேபர், இன்டெலெக்சுவல் லேபரா இருக்கலாம், பிசிக்கல் லேபரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒயிட் காலர், ப்ளூ காலர், எது வேணா நினைச்சு பாருங்க. 90% ஆஃப் அவர் ஒர்க் இஸ் ருட்டீன். அதை நம்பி தான் நம்ம ஆசிரியரா இருக்கலாம். 90% ஆஃப் அவர் ஒர்க் இஸ் ருட்டீன். எப்பவாவது தான் ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு இன்னோவேஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி அதை நம்ம லிஃப்ட் பண்ணிட்டே போவோம். பட் ஏஐ வந்து அதுல கைய வைக்கக்கூடிய அபாயம் இருக்கு. ஏஐக்கு வந்து பெரிய கிரியேட்டிவிட்டி இருக்கா, இமேஜினேஷன் இருக்காலாம் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா பரவாயில்ல. அது வந்து ஒன்றும் எனக்கு என்னமோ அந்த ஏஐ உடைய கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷனால நம்முடைய கிரியேட்டிவிட்டிக்கு பங்கம் வந்துரும்லாம் நான் நினைக்கல. ஒரு ஆர்டிஸ்டோட இன்னொரு 10 ஆர்டிஸ்ட் சேர்த்துட்டா ஒன்றும் குடிமொழி போயிடாது. எத்தனையோ பேர் கவிதை எழுதுறாங்க. புக் ஃபேர்ல போய் பார்த்தா கவிதையா இருக்கு. இன்னும் 10 பேர் கவிதை எழுதி போட்டும் ஏஐயும் எழுதி போட்டோம். ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. ருட்டீன் ஒர்க்ல கைய வைக்கும் போது பிரச்சனை. நம்முடைய ருட்டீன் ஒர்க்ல இயந்திரங்கள் கை வைக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன் அதை எடுத்துக்கிட்டு சில இன்னைக்கு ஒரு விவாதம் கிளம்பி இருக்கு. உன்னுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணும் so that you are released for creative work. That's complete nonsense. அந்த ருட்டீன் ஒர்க்ல இருக்கிற கம்ஃபர்ட்டை வச்சுட்டு தான் நான் வந்து கிரியேட்டிவ் ஒர்க் பண்ண முடியும். டெய்லி கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னா பைத்தியம் தான் பிடிக்கும் எனக்கு. ஸோ நான் வந்து யூகேல இருக்கும்பொழுது போன வருடமோ அது முந்தின வருடமோ ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்தது. செயின்ஸ்பரிஸ் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க? நாங்கள் ஸ்ட்ரைக்கிங் ஒர்க்கர்ஸ் அவங்க போய் நான் பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து முந்திலாம் சூப்பர் மார்க்கெட்ல செக் அவுட் பண்றதுக்கு ஆட்கள் ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து யூகேல போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆட்டோமேட்டட் செக் அவுட் தான். சூப்பர் மார்க்கெட்ல நீங்க போய் அந்த மெஷின்ல காமிச்சு நீங்களே காமிக்கலாம். அதை பில்லு கொடுக்கும், நீங்க ஜிபேயோ ஏதோ பண்ணுவீங்க. கேஷும் கிடையாது, அப்படியே வெளியே வந்துருவீங்க. எல்லாமே ஆட்டோமேட்டடா இருக்குது. ஒண்ணுதான் அசிஸ்டடா இருக்கும். யாரோ ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. வேலை போயிடுச்சுங்கிறது மட்டும் இல்ல, அவங்க ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு இருந்த பொழுது ருட்டீன் ஒர்க் தான். ஆனா வர்றவங்களோட பேசிட்டு இருப்போம். மிஸ்ஸஸ் சோ ஹவுஸ் யுவர் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கேட்போம். அவங்க பேசுவாங்க, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஹியூமன் ரிலேஷன்ஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. யார் வர்றாங்க? அந்த இயந்திரங்கள் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறவங்க வராங்க. வரும்போது எங்ககிட்ட கோபமா வராங்க, கத்துறாங்க. அவங்ககிட்ட பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு இந்த இயந்திரங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த என்ஜினியர் வந்து ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஆனா இவங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும். கம்ஃபர்டபுளா இருந்த ஒரு வேலையை எடுத்து only troubleshooting, only handling irate, angry customers who are not like normal human beings ஆக்கிட்டீங்க. இருக்கிற வேலையும் போச்சு, செய்யற வேலையுடைய தன்மையும் கம்ப்ளீட்டா மாறி போச்சுன்னு ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏதோ ராங் லிங்க் வந்திருக்கு. வேற ஏதோ அவங்க யாரோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது this is a window to the future. கிரியேட்டிவிட்டிக்கு எவ்வளவு தூரம் ஆபத்து வரும்னு எனக்கு தெரியாது. பட் ருட்டீன் ஒர்க்கு நிச்சயம் ஆபத்து வரும். ஏன்னா பாதி இது லெட்டர் ரைட்டிங் அதெல்லாம் வந்து அப்போ வேலை இழப்பு அபாயங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அதெல்லாம் அதனால ஏஐயுடைய இதை பார்க்கும்போது, this is not the topic, we're talking about education. I'm just saying that even in teaching, the more routine work is taken over by AI, that's a much bigger problem. நீங்க வந்து ஒரு tendency I saw, and I know many colleagues who have already started doing it.
பெய்ஜிங்ல என்னுடைய நண்பர் ஒருவர் he was yesterday நான் ஒரு மீட்டிங்ல அவர் சொல்லிட்டு இருந்தாரு how grading எல்லாம் இப்போ he is using AI tools to do and it does a very good job. It gives good feedback, but that's a problem. The more teachers step away from assessment, மாணவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாம போயிடும். So the more AI takes over what we consider painful and routine tasks, நம்முடைய வேலையுடைய தன்மை மாறும். அந்த தன்மை மாறும் இது நமக்கு தெரியாது. ஸோ ஐ எம் ரியலி வரிட் அபவுட் தட். ஸோ ரெஸ்பெக்ட் ஃபார் டீச்சர்ஸ், எஸ். இன்னைக்கு ஆல்ரெடி யூ கேன் see that நிறைய நீங்க கொஞ்சம் இன்டர்நெட்ல இணையத்துல லுக்அப் பண்ணிட்டு மாணவர்கள் உடனே இது பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அன்னைக்கு லஞ்ச் டேபிள்ல ஏதோ கான்வர்சேஷன் வருது, ஸ்டூடெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்பொழுது நானும் ஒரு ஃப்ரெண்டும் ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். 2 நிமிஷத்துல அவங்க கூகுள் சர்ச் பண்ணி அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் இதுதான் விடைன்னு சொல்றாங்க. அவ்வளவு குவிக்கா விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது விவாதம் குறையும். டைரக்டா ஆன்சரை பார்க்கறதுக்கான டெம்டேஷன் அதிகமாகும். ஸோ இது வாட் ஆசிரியர்களை பற்றிய மதிப்பு மரியாதையெல்லாம் எப்படி மாறுங்கிறது பெரிய கேள்விக்குறி, நிச்சயமாக பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஆசிரியரை அந்த காலகட்டத்துல ஒரு நீங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜ் வரைக்கும் ஆசிரியருக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஆசிரியர்களுக்கு எதுவும் தெரியாது. பெற்றோரும் அதே போலதான். ஒரு ஏஜ் வரைக்கும் அப்பா அம்மாக்கு எல்லாம் தெரியும், எல்லா கேள்வியும் அப்பா அம்மாட்ட வரும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அம்மா உனக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது, இதுதான். ஸோ இது ஒரு 2 கட்டான நிலை. அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் மாணவர் உறவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏஐ ஜெமினியுடைய ஆன்சர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எவ்வளவு தூரம் மாறுங்கிறது ஒரு நான் கவலையோட பார்க்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். அதுதான் AI can reduce the fear of mathematics, of course. கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஐயப்பன் சார் சொல்லியிருக்கிறது, அருண்குமார் மாரியப்பன், நீங்கப்பனா அருண்குமார் அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கணிதத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவலைசேஷன்ல நிச்சயம் ஏஐ விட்டுருங்க, டிஜிட்டல் டூல்ஸ் பயன்படுத்தணும். டிஜிட்டல் டூல்ஸ் பயன்படுத்தினா தான் விஷுவலைசேஷன்ல ஒரு மிகப்பெரிய மாறுதல் கொண்டு வர முடியும். ஐ வுட் சே ஏஐ எனேபிள்ட், ஏஐ அசிஸ்டட் டிஜிட்டல் டூல்ஸ். இன்னைக்கு அதுல இருந்து விலகி இருக்கிறோம். ஜியோஜெப்ரா கொஞ்சம் அங்க இங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் அல்ஜெப்ரா சிஸ்டம்ஸ் ஓரளவு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் போதாது. அதோடைய பொட்டன்ஷியல் ஏராளம். கால்குலஸ், வி மஸ்ட் அட்மிட் தட் டீச்சிங் லிமிட்ஸ், டீச்சிங் டிஃபரன்சியேஷன், இன்டகிரேஷன் இதெல்லாம் நம்மளை விட டிஜிட்டல் டூல்ஸ் ரொம்ப நல்லா செஞ்சு காமிக்க முடியும். நாம் ஆசிரியரும் டூல்ஸ், டிஜிட்டல் டூல்ஸ் சேர்ந்து செய்யும் பொழுதுதான் இதை மல்டி டைமென்ஷனல் சர்ஃபேசஸ், கால்குலஸ், செவரல் வேரியபிள்ஸ் எல்லாம் டிஜிட்டல் டூல்ஸ் ரொம்ப அழகா சிமுலேட் பண்ணி காமிக்கும். பவர் ஆஃப் சிமுலேஷன், விசுவலைசேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் டெஃபினெட்லி ஏஐ கேன். ஃபியர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் உருவாம தெரியல, இது டூ ஏர்லி டு சே. ஏன்னா இன்னைக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அதான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த குழந்தை உடனே சொல்லும்போது எனக்கு ஜாமெட்ரிக்ல பயமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இருக்கலாம், 1 நாள் 2 நாள் 1 வருஷம் கழிச்சு இருக்குமா எனக்கு தெரியாது. ஏன்னா டெக்னாலஜி இஸ் வெரி அல்யூரிங், வெரி செடக்டிவ். ஸோ அதை பார்க்கும்போது உடனே எல்லாம் புரிஞ்சுட்ட மாதிரி இருக்கும். 4 பிரச்சனைகள் உள்ள போகும்போது தான் அதை மாத்தி இப்படி மாத்தி அப்படி மாத்தி கேட்கும்போது தான் புரிஞ்சுதான் தெரியும். ஸோ இன்னைக்கு there is a lot of false propaganda, false advertising ne solluven. So it's too early. Without research we cannot tell whether any of this addresses fear of mathematics. சும்மா ஏதோ பேசுறோம், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி எல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி தேவை. There is such a thing as education research. People have to do research on this and find out. So கல்வியை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு மகாலட்சுமி கேட்டிருந்த கேள்வியில இருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனா, ஆசிரியர் ரெஸ்பெக்ட் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அது நீங்க அப்படியே ஹோல் ஹிஸ்டரி கல்வியில பாத்தீங்கன்னா ஒரு குருகுலம் இருந்தது, அப்புறம் ஒரு ஸ்கூல் வருது, ஸ்கூலுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் டெக்னாலஜி வந்தப்புறம் டெக்னாலஜிக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர் பார்வையும், டெக்னாலஜினா டிஜிட்டல் மட்டும் சொல்றேன், இப்ப ஏஐ வந்தப்புறம் அது இன்னும் வேற ஒரு ஃபேஸ்க்கு போகுது. ஸோ ஒரு ஆசிரியர் அதே பார்வையில தான் குழந்தைகள் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு.
அதாவது ஒரு எந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ அவர் வந்து ஆசிரியரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஹி கேன் பிகம் அ ஃப்ரெண்ட். அவர் வந்து எப்படி யூஸ் பண்றது, டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றதுன்னு அப்படின்னு ஒரு தோழனா மாறுகிற ஒரு பார்வையை நான் வந்து அது ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது இப்படி ரீடிஃபைன் பண்ற கேள்வியை, ஏஐ வந்தப்புறம் ஆசிரியருடைய ரோலை எப்படி ஆசிரியர் வந்து பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப இப்ப சவாலான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஒரு 50 ஆண்டு காலம் அல்லது ஒரு 50ன்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். ஒரு 30-35 ஆண்டு காலம் கல்வியில இருக்கிற ஒரு ஆசிரியருக்கு இந்த ஏஐ வந்து ஒரு பெரிய ஒரு சுயமரியாதைக்கான கேள்வியாகவும் மாறிடுது. என்னை வந்து மதிக்க மாட்டேன்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே தான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து பையன் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும் நிறையன்ற டோனே தான். அப்போ வந்து இது ரொம்ப சீக்கிரம் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே நடக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டா இருக்கு. இட்ஸ் த்ரெட் ஃபார் தேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்லாம் இருக்கு. அப்போ எப்படி வந்து ஆசிரியர் வந்து தன்னை இந்த ஏஐரால தகவமைத்து கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சா இன்னும் நம்ம அதை ஒட்டி இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யூ கேன் கிவ் சம் இனிஷியல் ஐடியாஸ். அதை பொறுத்த வரைக்கும் சுலபமான விடை கிடையாது. ஆம், ஒரு ஆதர்ச ஆசிரியர்ங்கிற மாதிரி ஒரு ஐடியலைஸ்டு டீச்சர் எடுத்துட்டீங்கன்னா, ஐடியலைஸ்ட் டீச்சர் பிளஸ் ஐடியலைஸ்ட் டெக்னாலஜி இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன் பாசிபிள். டெக்னாலஜி டூல்ஸை வந்து தவிர்க்க கூடாது. தவிர்க்கிறது அபத்தம். 21ஆம் நூற்றாண்டுல உட்காந்துட்டு நம்ம வந்து டெக்னாலஜி பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றது ரொம்ப தவறு. பயன்படுத்தி ஆகணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்துல டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும், அதுவும் டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ கூட விட்டுருங்க, நான் டிஜிட்டல் மட்டும்தான் சொல்றேன். ஏஐ இல்லாமல் டிஜிட்டல் டெக்னாலஜி ஆல்ரெடி இட் இஸ் போத் செடக்டிவ் அண்ட் அடிக்டிவ். நீங்க உங்களுடைய மொபைல் யூஸ் கையில வச்சிருக்கிறத நினைச்சு பாருங்க. டோன்ட் யூ அக்ரி தட் இட்ஸ் செடக்டிவ் அண்ட் அடிக்டிவ்? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப அவசியம், மறக்கக்கூடாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சுலபமா நினைக்கவே கூடாது. இட்ஸ் செடக்டிவ் பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய பெல்ஸ் அண்ட் விசில்ஸ், அதுல இருக்கக்கூடிய மேலோட்டமான கவர்ச்சி என்பது ரொம்ப ஈர்க்கக்கூடியது. அதுவும் ஒரு 2 வயசுல இருக்கிற மாணவர்களுக்கு அது ரொம்ப. அதுல என்ன பிரச்சனைனா, செடக்டிவ் டெக்னாலஜியை பயன்படுத்த நம்முடைய கிரிட்டிக்கல் ஃபேக்கல்டி குறைந்து விட வாய்ப்பு இருக்கு. விமர்சன மனப்பான்மை வாய்ப்புன்னு தான் சொல்றேன். விரைந்து விடும்லாம் நான் சொல்லல. அந்த அளவு ரிசர்ச் நம்ம கிட்ட கிடையாது. குறையும் வாய்ப்பு தெரியுது. சோசியல் மீடியால அது அந்த இஃபெக்ட்ஸை ஏற்கனவே பார்க்குறோம். ஓரளவு எதெல்லாம் வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு பயஸ் இருக்கோ, எனக்கு எந்த ப்ரிஜுடிஸ் எல்லாம் இருக்கோ, அதை வந்து ஆழப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இந்த டிஜிட்டல் டூல்ஸ் ஜியாகிரபி கத்துக்கும் போது மட்டும் அது போயிடுமா எனக்கு தெரியல. ஸோ திஸ் த ப்ராப்ளம். அடிக்டிவ், தட் இஸ் த செகண்ட் பார்ட். ஒரு பக்கம் செடக்டிவா உங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி. ரெண்டாவது, அதை பழகிட்டீங்கன்னா அதை விடுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பலவிதமான வசதிகளை கொடுக்கக்கூடியது, ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடியது. அந்த கம்ஃபர்ட் பழகிட்டோம்னா விடுறது ரொம்ப கஷ்டம். பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யற மாதிரி டெய்லி 1 மணி நேரம் செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? அதுக்கு 1000 காரணம் வரும். மழை பெய்யுது, இன்னைக்கு வந்து இப்படி ஆகும், இன்னைக்கு தான் சாப்பிட்டுருக்கேன், என்னத்தையாவது ஒரு காரணம் சொல்லி பண்ணாம இருப்போம். அதே போலதான், அதே கருத்து தான் மென்டல் எக்ஸசைஸ்ல இன்னும் ஜாஸ்தி. தட் இஸ் த ப்ராப்ளம். அப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் ரொம்ப அவசியம். ஆசிரியர் இல்லாமல் டெக்னாலஜி டூல்ங்கிறது ஆபத்து. ஆசிரியர் ரொம்ப அவசியம். பட் ஆசிரியருக்கு அப்போ அந்த டெக்னாலஜியை பற்றி ஒரு மாஸ்டரி இருந்தால்தான் கையாள முடியும். தட் இஸ் வை ஐ எம் சேயிங் ஐடியல் டீச்சர். நீங்க சொல்றது வந்து தட்ஸ் an ஐடியல் டீச்சர். ஏற்கனவே 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர்னா திடீர்னு இதை மாறுதல் எங்க இருந்து முடியுமா? அப்போ இது ஒரு நியாயமான பிரச்சனை. நான் வந்து எனக்கு 65 வயசு ஆகுது, 64 வயசு ஆகுது. இத்தனை வருஷமா நான் சில விஷயங்கள் பழகிட்டேன். திடீர்னு மாற முடியாது, எங்க மாறும்? ஸோ எனக்கு எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கோ, என்னுடைய மைண்ட்ல எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கோ, நான் அந்த எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா I'll be fit, mentally fit, intellectually fit. If I'm intellectually fit, I can handle any technology securely. இல்லைன்னா என்னோட செக்யூரிட்டியை அதை வந்து
அதுவும் இந்த ஏஐ சேர்ந்த பிறகு அந்த டெக்னாலஜியை பார்க்கும்போது என்ன அச்சுறுத்துவதற்கான அம்சங்கள் அதுக்குள்ள நிறைய இருக்கு. வெளியே அதை நீங்க ரொம்ப சீரியஸா பார்க்கணும். ஆசிரியர்களை அச்சுறுத்துவதற்கு ஏஐல நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி அந்த ஆசிரியர் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி திடீர்னு அந்த மாஸ்டர் வந்து ஆஹா நான் ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணேன்னு வருவாங்க. அதுக்கான சமூக ஏற்பாடும் கிடையாது, அதற்கான இதுவும் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதெல்லாம் உருவாக்காமல் ஆசிரியர்கள் மேல இதை பழி போடுறது சரியில்லை. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. வெறும் நான் வந்து ஏதோ ட்ரைனிங் நடத்தினேன், ஜியோஜிப்ரா ட்ரைனிங் நடத்தினேன், ஏஐ டூல் ட்ரைனிங் நடத்தினேன், 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஆசிரியருக்கு வந்து திடீர்னு இதெல்லாம் பயன்படுத்த சொல்லுங்க, அபத்தம். வாய்ப்பே இல்லை. எப்படி வந்து ஒரு கற்றல் உடல்நிலையை பார்க்காமல் மாணவருக்கு சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லுவோம், அதே போல ஆசிரியருடைய உடல்நிலையை புரிஞ்சுக்காம அவர்களுடைய ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் செக்யூரிட்டிக்கான ஏற்பாடு அல்லாமல் டூல்ஸை மட்டும் தூக்கி அவங்க தலையில போடும். இது இந்த டூல்ஸ் எங்கேருந்து வரும்? அது நீங்க எட்டக்க மட்டும் நம்பிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கல்வியாளர்கள் இதை கையில எடுக்கணும். Educators should take this in hand. People who are trained in education should be partners in technology. இந்த பார்ட்னர்ஷிப் இல்லாமல் ஏதோ டெக்கீஸ் வந்து எட்டக்க உருவாக்கி தருவாங்க, எஸ்சிஆர்டி வந்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க, ஆசிரியர் கையில கொடுத்துட்டோம், அப்புறம் வந்து நீங்க பயன்படுத்தலன்னு சொல்லுவோம்னா இதெல்லாம் சரியில்லை. அது தவிர வீட்டுல வந்து வசதிப்பட்டவங்க அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி தருவாங்க, அப்புறம் அவங்க வந்து ஆசிரியர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. தானே யதார்த்தம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லவும் மாற்ற முடியாது. ஸோ வி கான் ஜஸ்ட் சேஞ்ச். ஸோ டீச்சர்ஸ் அவங்களுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது கிராஜுவலா இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பட் அந்த கிராஜுவலா பண்றதுக்கு எட்டெக் விடுமா? எட்டெக்கோட பம்பார்ட்மெண்ட்டை பார்க்கும்பொழுது பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அட்வர்டைஸ் பண்ணி போடும்பொழுது whether there is sufficient time for the teaching community to absorb and reflect it in their practice. இது வந்து இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க கவலையோடு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேத் எஜுகேஷன் கம்யூனிட்டி எனக்கு தெரியும், நான் பார்த்ததுல நான் சொல்றேன். உலகம் முழுக்க இதை ஒரு பிரச்சனையா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பாமா சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவது என்னன்னா, நம்முடைய கிராமங்களுடைய இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனைகள், டிராப் அவுட் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி மாணவர்களை பள்ளிக்கூடம் சேர்க்கிறாங்க, இது பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது டெக்னாலஜி எல்லாம் வந்தா இன்னும் பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், நிச்சயமா உண்மைதான். அதே நேரத்தில் நினைச்சு பாருங்க, மொபைல் போன் வந்து நம்ம கிராமங்கள்ல உழைக்கக்கூடிய மக்கள், சின்ன சின்ன பொருட்கள் விற்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு இந்த மொபைல் பயன்பாடு இருக்கு. சாதாரண பொட்டிக்கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மொபைலை பயன்படுத்தி பொருள் வாங்குறாங்க, செய்யறாங்க. ஸோ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் என்னைக்குமே சமூக ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தும், இன்னொரு பக்கம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ மக்கள் கையில டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். ஏஐ பொறுத்த வரைக்கும் இதே கதை தான். நீங்க வந்து மொபைல் போன்ல ஏஐ வந்துருச்சு, அது அந்த அடித்தள மாணவர் கையில டைரக்டா போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாமா சொல்லக்கூடிய மாதிரியான ஆசிரியர்கள் மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையான ஒர்க்கெல்லாம் உண்டு. ஆனால் எத்தனைக்கு எத்தனை அளவுக்கு அந்த மாதிரி நடக்குதோ அதே போல 5 மடங்கு அந்த மாதிரி எந்த விதமான உதவியும் இல்லாத மாணவர்கள் எவ்வளவோ இருக்கிறாங்க. ஜென்ரலா டெக்னாலஜி போகும்போது பலர் கையிலையும் பல என்ட்ரி பேரியர்ஸை உடைக்க முடியும். அவங்களுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடமா இல்லை, கல்லூரி அவங்க உள்ளுக்குள்ள போகக்கூடிய ஒரு இடமாவே இல்லை. நான் வழக்கமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள் இந்த காக்கா முட்டை படம். அந்த காக்கா முட்டை படத்துல அந்த குழந்தைங்க வந்து இறங்குவாங்க, அந்த சிட்டி சென்டருக்கு முன்னாடி வந்து ஏதோ பிச்சாவுக்கா தேடி இறங்குவாங்க 2 குழந்தை. அதை பார்த்த உடனே சத்தியமா நம்மள இங்க விளையாட மாட்டாங்கடா அப்படின்பாங்க. அதுதான் நம்முடைய உயர்கல்விங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி. டெக்னாலஜி அதை உடைக்க முடியும். டெக்னாலஜி இதெல்லாம் உடைச்சு நேரடியாக வளங்களை உங்க கையில கொண்டு வந்து நிறுத்த முடியும். நான் வந்து இன்னைக்கு சாட்ஜிபிடியுடைய ஒரு அம்சமாக அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில எத்தனையோ மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர், சத்தீஸ்கர்ல இருந்தும் தெலுங்கானால இருந்தும் ராஜஸ்தான்ல இருந்தும் அந்த மாணவர்கள், அவங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம், பலவிதமான சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ ஜிபிடி யூஸ் பண்ணி அதுல இருந்து சமரைஸ் பண்ணி கத்துக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கு. ஸோ இது
இதுதான் பிரச்சனை. இதுக்கு வந்து சுலபமாக நம்ம எதிர்க்கவும் முடியாது. இன்னொரு பிரச்சனை நினைச்சு பாருங்க, நீங்க எவ்வளவுதான் சின்சியர் டீச்சரா இருந்தாலும், நான் மேத்மேட்டிக்ஸ் கால்குலஸ்ல ஒரு ப்ராப்ளம் பள்ளிக்கூட வகுப்பறையில போட்டு காட்ட முடியும், 5 ப்ராப்ளம் போட முடியும். ஆபீஸ்ல வந்து நேரடியா கேட்டாங்கன்னா இன்னொரு 10 ப்ராப்ளம் போட்டு காமிக்க முடியும். அவ்வளவுதான் என்னால முடியும். அந்த டூல் 25 ப்ராப்ளம் போட்டு காட்டுது. அது மட்டும் அல்ல, நான் இந்த டைத்துல தான் இருப்பேன். நான் மாணவர்கள் வேலை செய்யறதெல்லாம் ராத்திரி 10 மணி 12 மணிக்கு அந்த டூல் உட்காந்துருக்கும், நான் இருக்க மாட்டேன். அதே போல நான் டெஸ்ட் கொடுத்து நீங்க அதை ஆன்சர் பண்ணி அதை திரும்பி நோட் புக்லயோ எதுலயோ பார்த்து கரெக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதோட ஃபீட்பேக் உடனடியா கிடைக்கும். ஸோ எத்தனையோ அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிரச்சனை என்னன்னா, ஆனால் மறுபடியும் சொல்றேன், நான் இது தொழில்நுட்பம் ரீதியாக பார்த்தோம்னா சாத்தியம்னு தெரியுது, நடக்குமான்னு தெரியாது. ஏன், யார் கையில் இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. யார் கையில இந்த தொழில்நுட்பம் இருக்கு, யார் அதை வளர்க்குறாங்க, எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கும்போது பாமா சொல்ற அச்சம் எனக்கும் இருக்கு நிச்சயம். பட் நீங்க சொல்ற அதோடைய தன்மையினால இல்லை, இந்த தன்மைங்கிறது அதெல்லாம் உடைக்கக்கூடியது. பட் அது மக்கள் கையில நம்ம கொண்டு போறோமா, இல்ல வசதிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நம்ம செய்யறோம்னா, நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய கிராமப்புற மாணவர்களுக்கு அது ஒரு எதிர்மறையான விஷயமாகத்தான் போகணும் ஒழிய அது ஒரு சமூக மாற்றத்திற்காக இருக்காது. ஃப்ரெண்ட்லி மேனர் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வேர் டு டிரா லைன் வைல் யூசிங் ஏஐ யாருக்கு தெரியும் தெரியல. நிச்சயமா எங்க இது வேணும் இது கூடாதுன்னு போடக்கூடிய வரி உலகம் முழுக்க இதான் பேசிட்டு இருக்காங்க. யாருக்கும் ரொம்ப தெளிவாக இல்லை. ஆனா எக்ஸ்போஸ் கிட்ஸ் டு ஏஐ, விக்னேஸ்வரி கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு, சமீப காலத்துல கடந்த 3 வருடங்கள்ல நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது சில தெளிவு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒண்ணு, செகண்டரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம சொல்லக்கூடியது 9ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் சொல்றோம் பாருங்க, செகண்டரி எஜுகேஷனுக்கு அப்புறம் நிச்சயமா இந்த டூல்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படுத்தணும். நீங்க விட்டீங்கன்னா யூஆர் மிஸ்ஸிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப முக்கியமானது செகண்டரி டெர்ஷியரி எஜுகேஷன் சொல்லுவாங்க. காலேஜ்லயும் சரி, 9th to 12th அந்த பீரியட்லயும் சரி அதிகம் பயன்படுத்தணும், பல மடங்கு அதிகம் பயன்படுத்தணும். பிரைமரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரைமரி சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எடுத்துட்டு போறதுல நிறைய அபாயங்கள் இருக்கு, சைக்கலாஜிக்கலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது ரெண்டும் தெளிவா தெரியுது. மிடில் ஸ்கூல் பத்தி புரியல. ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலேயே விவாதம் நடக்குது, ஒரு கன்சென்சஸ் கிடையாது. திஸ் இஸ் வேர் இட்ஸ் ஸ்டாண்ட்ஸ். எங்க கோடு போடுறதுன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பிரைமரியில இல்ல, நிச்சயமா செகண்டரியில உண்டு. மிடில் ஸ்கூல் கொஸ்டின் மார்க். ஏன்னா அதுதான் பியூபர்ட்டி வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இதுல டிவைடட் ஹவுஸ், சில எக்ஸ்பர்ட்ஸ் கூடாதுன்னு சொல்றாங்க, சில எக்ஸ்பர்ட்ஸ் வேற வழி இல்லை இப்படிதான் செய்யணும்லாம் சொல்றாங்க. பட் இந்த டிபேட்ஸ் ரொம்ப அவசியம். இந்த டிபேட்ஸ்ல நம்ம இறங்கலன்னு சொன்னா நம்ம வந்து லீவ் இட் டு டெக்கை நம்பி முடியாது. அது ரொம்ப தெளிவா தெரியும். டெக்கை நம்பினீங்கன்னா இதெல்லாம் சரியே கிடையாது. கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், சைக்காலஜிஸ்ட், சோசியாலஜிஸ்ட் எல்லாம் பேச வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட்ல வந்து ஆக்சுவலா டீச்சர்ஸ்க்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி, இப்போ மேத்ஸ் எஜுகேஷன்ல சொல்லும் போது ஐயப்பனும் சொன்னாரு விஷுவலைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல மீடியம் இருக்குன்ட்டு. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கணித ஆசிரியர்களோட பேசும்போது, முக்கியமா பிரைவேட் ஸ்கூல்ல பேசும்போது அவர்கள் சொல்ற ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை பேரண்ட்ஸ். they have some knowledge, அதாவது they have some knowledge, they are trying to force that ஏன் இது பண்ண மாட்டேன்றீங்க வித் தி ஏ உள்ள வந்த அப்புறம் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு பல்வேறு வகையில விடை வாங்கிட்டு அதை வந்து they are forcing it into teachers. இந்த மெத்தட்ல ஏன் சொல்லி தர மாட்டேன்றீங்க, இந்த வழியில இருக்கே அப்படின்ட்டு they are coming back and it's giving indirectly more pressure to teachers. So teaching community இந்த பிரச்சனையும், ஏன்னா உங்க கையில இருக்கிற மாதிரி, குழந்தை கையில இருக்கிற மாதிரி, இட்ஸ் அகெயின் வித் த பேரண்ட்ஸ். தட் இஸ் கோயிங் டு பி ஆக்சுவலா ஒரு த்ரெட்டு தான். நீங்க அந்த ரெஸ்பெக்ட் எல்லாம் சொன்னீங்க இல்லையா, பேசணும் இல்லையா, அந்த ரெஸ்பெக்ட் மாதிரி, பிகாஸ் தே ஆர் ஈக்குவலி ஹேவிங் தி ஆக்சஸ் டு ஆல் ரிசோர்சஸ் அப்படின்றப்போ இட் இஸ் கோயிங் டு பி
அந்த த்ரெட்டும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நீங்க திரும்பி நம்ம சொல்ற அதே விஷயம் தான், நிறைய டைலாக்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா இப்ப பாமா சொல்றது வந்து அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க, மேத்ஸ் டீச்சரா நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சேம் அதே ஸ்கேலை வச்சு மகாலட்சுமியோட ஸ்கூல்ல நம்ம பார்க்க முடியாது. மகாலட்சுமி ஸ்கூல்ல வந்து ஒரு ஜவாது மலையில இருக்கிற ஒரு பள்ளியில இருக்கு. அதே ஸ்கேல்ல வந்து இங்க இருக்கிற டேனிஷ் வந்து மயிலாடுதுறையில ஒரு ஸ்கூல் ரன் பண்றாரு. டெக்னாலஜி, டீச்சர்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் இருக்கு. அப்போ வேறு வேறு இடத்துல வேறு வேறு மாதிரி எப்படி சொல்லி தரப்படுகிறதோ, குழந்தைகள் வேற மாதிரி இருக்காங்களோ, அதுக்கேத்த மாதிரி அப்போ அப்ரோச்சிங் திஸ் ஏஐ ஹேஸ் டு பி அட் வேரியஸ் லெவல். நீங்க சொன்ன மாதிரி பிரைமரியில வேற மாதிரி இருக்கணும், மிடில்ல வேற மாதிரி இருக்கணும், காலேஜ்ல வந்து இன்னும் பயங்கரமான விஷயங்களா இருக்கு. அகெயின் த பிக்கஸ்ட் த்ரெட், எஜுகேஷன், டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பம்பார்ட். எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில எப்படின்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு இட் இஸ் டைம் பவுண்ட். ஒரு டெக்னாலஜி இப்போ பேங்கிங்ல ஒரு மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு 1 year ப்ராஜெக்டா இருக்கும். நவ் யூ டோன்ட் பிலீவ் இட் இஸ் 2 weeks ப்ராஜெக்ட். 2 weeksல வி வாண்ட் எவ்ரி திங். மாடலே வந்து எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நாங்க ஒரு சீனியரா இருந்தாங்கன்னா ஒரு கோட் எழுதிட்ட அப்புறம் கோட் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ என்னன்னா, கோட் எழுதிட்ட அப்புறம் அப்படியே செலக்ட் பண்ணி கோபைலட்னு ஒரு டூல் இருக்கு, கோட் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்த உடனே அதுவே ஒரு 2 நிமிஷம் கூட கிடையாது. 2 நிமிஷம் ஒரு ரொம்ப ஹை எண்ட்ல சொல்றேன். இட் இஸ் டூயிங் இட் இன் அ ஃபிராக்ஷன். ஸோ நீங்க நம்ம வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி பேசலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குல்ல, நாளைக்கு நாளானிக்கு வந்து யூ வில் கெட் பம்பார்ட்மெண்ட் வித் லாட் ஆஃப் நியூ அட்வான்ஸ்மெண்ட். இதுல அடுத்த லெவல் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. தி பிக்கஸ்ட் த்ரெட் வந்து people in technology doesn't know about children who is sitting in a school without with lot of problems. அந்த இடம் தான் அவனையும் சேர்த்து யோசிக்க வைக்கிறது. பிளஸ் டெக்னாலஜி என்ன யோசிக்கிறது அப்படின்றத வந்து டூ வே கம்யூனிகேஷன் இருக்கும்போது அது நிறைய சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தான் நான் முன்னாடி சொல்லிருந்ததும், இந்த டெக்னாலஜிக்கு இருக்கக்கூடிய இடைவெளி மிக மிக அதிகமாக இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அவன் ப்ராசஸ் கண்ட்ரோல்ல பண்ணும்போது அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கான டெக்னாலஜி உருவாக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இது வந்து நேரடியாக நம்முடைய குழந்தைகளை, பட் அதேதான் அவங்க அட்ராக்ஷன். டெக்னாலஜி பெரிய அட்ராக்ஷன், இது பெரிய மார்க்கெட். ப்ராசஸ் கண்ட்ரோல்ல என்னத்த மார்க்கெட், இது வந்து எல்லா குழந்தைங்களையும் ரீச்னு சொல்லும்போது மிகப்பெரிய மார்க்கெட். ஸோ அதனால அதோட ப்ரெஷர் ரொம்ப அதிகம். இதெல்லாம் நாம உருவாக்கிய டெவலப்மெண்ட் மாடல், நாம உருவாக்கிய டெக்னாலஜி மாடல், இண்டஸ்ட்ரி மாடல், இதை வச்சுட்டு. ஸோ பட் அதற்கான விடைகள் நம்ம கிட்ட இல்லை, தான் பிரச்சனை. இது சொன்னீங்க இல்லையா, மிடில் ஸ்கூல் இது அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அது மட்டுமா, வேற விதமான ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், எய்டட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ஸ், இது ரூரல் ஸ்கூல்ஸ், அர்பன் ஸ்கூல், ஸ்மால் டவுன் ஸ்கூல், எட்டக்கு வந்து அந்த மாதிரியான பொறுமை எல்லாம் எங்க இருக்கு? See, unless it turns into a market opportunity, you are not going to think about it in life. That is the problem. கல்வியை வந்து சந்தை பொருளாக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா நான் நினைக்கிறேன். இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒண்ணு. அது இன்னொன்னு, அதை ரெகுலேட் பண்றதுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது. ரெகுலேஷன் பற்றி ஆல்சோ ஜப்பான் ஒரு மாடல் உருவாக்கியிருக்காங்க, வருஷமா பார்க்க முடியுது. ஈவுல சில இது போட்டிருக்காங்க, எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. ஆனா ஒரு நீங்க பேரண்ட்ஸுடைய ப்ரெஷர், பள்ளிக்கூடம் எவ்வாறு எதிர்ப்புகிறது, நீங்க சொல்லக்கூடிய வேளச்சேரி பள்ளிக்கூடத்துக்கும் ஜவாது மலை பள்ளிக்கூடத்துக்கும் வித்தியாசம். இதுல ஒரு அனுபவம் நான் சொல்ல முடியும். இப்போ இது வந்து இப்ப இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி செய்த ஆரம்பித்த ஒரு எஃபர்ட். இதே பிரச்சனை தான் 10 வருஷம் முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஐ திங்க் நம்ம இன்டரப்ஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாம், நீங்க பேசுறது கேட்கல. திங்க் சம் பிளாக்கேஜ்.
அவர் வரத்துக்குள்ள வேற யாருன்னா ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா பேசலாம். ராஜேந்திரன் சார், நீங்க இருந்தீங்க இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த முன்னெடுப்புக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதை பதிவு செய்து வச்சு நம்ம எல்லா குழுக்கள்லையும், அதாவது நமக்கு யாரெல்லாம் இந்த கல்வித்துறையில இருக்காங்களோ ம், அவங்களுக்கு இதை பகிர்ந்து நாம ம், ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்ல மாட்டோம், ஆனா அட்லீஸ்ட் அந்த யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு ஐயா ஜாம் சார் சொன்னதனுடைய அந்த இதுலயே ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயங்கள் நம்ம சொல்ற அதே பார்வைதான் இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனுடைய அடிப்படையில ஆட் பண்ண, நீங்க ம், ஜவ்வாது மலையில இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்க ம், மொட்டூர்ல இருக்கிற நான் அல்லது பேசுறது பம்பாயில் கேக்குதா? இருக்கிற மெட்ரோல இருக்கிற எந்த இடத்துல இருக்கிற ஒரு குழந்தையா இருந்தாலும், அதுவும் எந்த அறிவு எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் இருக்குது, அங்க இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்றதுனால அந்த குழந்தை போய் பார்க்கறது இல்ல. correct. அதனுடைய தொடக்கம் ஒண்ணு இருக்கு. ம், அந்த தொடக்கம், எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். correct. நீங்க அத ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா, இப்ப இந்த குழந்தைகளுக்கு எல்லா இடத்திலிருந்தும் ரிசோர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த குழந்தைக்கு எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும், அடுத்தது என்ன நடக்கும், ஓகே இந்த பிரச்சனைக்கு 3 ப்ரூஃப் இருக்கா, அதுல ஒண்ணுதானே எனக்கு தெரியுது, மீதி 2 ப்ரூஃப் எப்படி வந்திருக்கு, இந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு குழப்பத்தை அல்லது ஒரு சுவையான ஒரு தேடலுக்கான ஒரு பிரச்சனையை முன் வைத்துட்டு ஆசிரியர் கொஞ்சம் ஒதுங்கி நின்னு இவங்க எல்லாம் கொஞ்சம் தேடி எடுத்து கொண்டு வந்த பிறகு மறுபடியும் ஆசிரியர் வந்து ஓகே ஓகேன்னு சொல்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். நீங்க ம், ஜவ்வாது மலையில் உள்ள குழந்தையையும் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையை திருப்பி கேட்க எதுக்கு, எதுக்கு ம், நான் நீங்க சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்களா, நேற்றுக்கு ராத்திரி நான் தூங்கவே இல்லை, அந்த தூங்காம இருக்கிறதுக்கு காரணம் என் பையில இருக்கிற இந்த பொருள் தான் அப்படின்னு நீங்க தொடங்கினா அந்த குழந்தை திரும்பி பார்க்கும், அந்த பைய ம், பார்க்கும். இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் எல்லாவற்றையும் அவ்வாறு திரும்பி பார்க்க வைப்பதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, அது ம், எப்படி, ஒவ்வொரு லெவல் குழந்தைகளுக்குமானது என்ன அப்படிங்கிறதுலதான் நாம இனி ஃபோக்கஸ் பண்ணி, இங்க எல்லா ரிசோர்சஸ் இருக்கு. ஓகே ஃபைன், நீங்க சொல்றதுனால நான் அந்த ரிசோர்சஸ் எடுக்கணுமா, என்னுடைய தேவைக்காக நான் அதை எடுக்கணுமா, எது ம், வேணும்? ம், correct. இந்த இடத்துலதான் நம்ம இங்கதான் அந்த ஃபெசிலிட்டேட்டராக அந்த டீச்சர் வர்றாரு. அந்த டீச்சர் இந்த குழந்தைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு சவாலை எடுத்து விடுறாரு. இப்போ 12ஆம் வகுப்புல நீங்க ஏன் பிசிக்ஸ் படிக்கணும், இப்ப இங்க பாருங்க, ஒரு டிராபிக் ஜாம் பயங்கரமா இருக்கு, நீங்க ஒரு ஷூ போட்டு போறீங்க, அதுல ஒரு ம், பட்டன் அமுத்துனா அப்படியே நேர மேல போய் அப்படியே பறந்து அந்த பக்கம் போய் இறங்குற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க ஒரு ம், 4 வருஷம் கஷ்டப்பட்டா அப்படி ஒரு வித்தையை உங்களால உருவாக்க முடியும். ம், அதுக்குத்தான் இந்த பிசிக்ஸ் படிக்கணும். correct. ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கொசு வரும், ஆனா உங்களை கடிக்காது. அந்த மாதிரி ஒரு சாக்லேட் இருந்தா எப்படி இருக்கும், அதுக்குத்தான் correct. கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். இப்படின்னு Sure, சொல்லி sure. இன்றைய பிரச்சனைகளை இந்த குழந்தைகளுக்கு முன் வைத்து, உனக்கு திறமை இருந்தா நீ நிரூபி, எல்லா ரிசோர்சஸ் இருக்கு, டேக் 4 or 5 இப்படின்னு சொல்ற அந்த இனிஷியேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வகுப்பறையில நடக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இருக்கு, அந்த இந்த ரிசோர்சஸ்ல டிவைட் இருக்கு. இந்த இடத்துலதான் ஆசிரியர் உனக்கு என்ன ரிசோர்சஸ் தேவையோ ஐ வில் சப்ளை, உனக்கு என்ன வேணுமோ நான் Sure, அதை sure. தர்றேன், இதை பாரு அதை பாரு இதை பாரு அப்படின்னு சொல்றது. Sure, sure. பார்க்கலாம் சார். ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு ஜாம் சாரை Yeah. சந்திச்சதுல. எல்லாரும் சோ ஜாம் சோ ஹாப்பி. பேசுறது வந்து ராஜேந்திரன் தமரபுரா. நீங்க மீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை குவிரிஸ் லேர்னிங், ஓகே, குவிரிஸ் லேர்னிங் இனிஷியேட்டிவ்ஸ்னு பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஆசிரியர்களுக்கு நீள்கதை பாடத்திட்டம்னு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ஆசிரியர்களுக்கு கணிதம் மொழி சார்ந்து இயங்கிட்டு இருக்காரு. நன்றி. நம்ம பிரைமரி டீச்சர்ஸ்க்கும் அவர் தான் டிஓடி ஹேண்டில் பண்ணாரு. ஆமா சார். தேங்க்யூ சார். பாலாவும் இருக்காரு, பாலசரவணனும் இருக்காரு. யாரோ கை தூக்கி இருக்காங்க. சொல்லுங்க. சாம்சங் சாம்சங் SM.
ஹலோ ஆ, ஹலோ சொல்லுங்க. ஐயா சொல்லு. கேக்குதா? வணக்கம்ங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றிங்க இந்த இனிஷியேட்டிவ்க்கு. எனக்கு 2 கேள்விங்க. ஒண்ணு, நான் இப்ப இருக்கிற இந்த ஐயா சொன்னதை விட இந்த ஜெனரல் டாக்ல பழைய காலத்துல நான் ஒரு ஹோம் ஸ்கூலிங் குழந்தையோட அம்மாங்க. அதனால நான் ஐ கீப் ஆன் லேர்னிங் அந்த இதுக்காகும். அப்படி இருக்கிற பட்சத்துல பழைய மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது, அதாவது வந்து ஒரு 30-40 இயர்ஸ் பேக்குக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடந்ததுங்க வேர்ல்டுல. இதே மாதிரி தான் வந்து அந்த மாதிரி அந்த இன்வென்ஷனுக்கு அப்புறம் எவ்ரி இன்வென்ஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் இன்வென்ஷனா இது சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இருக்கிற பட்சத்துலங்க, இப்ப அடுத்த ஜெனரேஷன் அதாவது குழந்தைங்க வந்து இத வந்து அதை விட இது வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்களா? இப்ப எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ எப்படி வேர்ல்டு வந்து எல்லாமே மாறிச்சோ அந்த மாதிரி இந்த கம்மிங் ஜெனரேஷன், அதாவது என்னுடைய குழந்தைங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து எதிர்கொள்ள போறாங்களா? அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக தயார் நிலையில அவங்க இருக்க போறாங்களா? இது முதல் கொஸ்டின்ங்க. ரெண்டாவது, அவங்க ராஜேந்திரன் ஐயா சொன்ன மாதிரியும் இப்ப டெஸ்லாவோட சிஇஓ அவங்க அவங்க எல்லுசாமி, அசோக் எல்லுசாமியும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இந்த உலகம் வந்து ஃபியூச்சர் வந்து இஸ் கோயிங் டு பி வேர்ல்ட் ஆஃப் அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ராஜேந்திரன் ஐயாவும் வந்து பிரதிபலிச்சாங்க. சோ அதுல வந்து நம்மளுடைய ரோல் வந்து அந்த பர்டிகுலர் இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான். அப்ப அங்கதான் என்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் நிறைய வந்து தயக்கம் இருக்கு. இந்த அபண்டன்ஸ்ல நாங்களுமே இப்ப மாட்டிட்டு இருக்கோங்க. வாட் இஸ் ரைட், வாட் இஸ் நாட் ரைட், எது ட்ரஸ்ட் ஒர்த்தி, ஈவன் எந்த ஒரு சோர்ஸ் வந்து ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் அப்படிங்கறதே வந்து தெரிய மாட்டேங்குதுங்க இன்டர்நெட் வேர்ல்டுல. அதை வந்து செக் பண்றதுக்கோ இல்ல ஏஐ கொடுக்குதுங்கிறதுக்காக அதை நான் எப்படி எடுத்துக்க முடியும்? இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு எக்ஸ்பர்ட், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியுது, அவங்க விழியன் ஐயா அவங்கள தெரியுது, உங்களை தெரியுது, எனக்கு அந்த மாதிரி உள்ளதை ஐ கேன் ட்ரஸ்ட். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னாலோ ஒரு அறிவுரை சொன்னீங்கன்னாலோ ஒரு டீச்சர் சொன்னாங்களாலோ ஒரு பேரண்டோ ஒரு குழந்தையோ நான் டைரக்டா எடுத்துக்க முடியும். இதை நான் எப்படி ஒரு ஏஐ சொல்லுதுன்னு நான் எப்படி எடுத்துக்கிட்டு என் குழந்தைங்களுக்கு நான் எடுத்துட்டு போறதுங்க? தேங்க்யூ. நல்ல கேள்வி. இந்த 2 விஷயங்கள் சொன்னாங்க. ஒண்ணு, ஒரு காலகட்டத்துல மின்சாரம் இல்லாத சூழல்ல இருந்து மின்சாரம் வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட்டது. அந்த மாதிரி மாறுதல் ஆயுது. தெரியல அவ்வளவு அடிப்படையான ஆழமான மாற்றமா இல்ல இன்னும் மேலோட்டமான மாற்றமா தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயமா சொல்ல முடியும், இணையம் வருவதற்கு முன்னால இருந்த உலகமும் இணையம் வந்ததுக்கு பிறகு அதுவும் இந்த மொபைல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன், மொபைல் தொழில்நுட்பம் வந்தது ஏற்பட்ட மாறுதல், அது ஒரு மிகப்பெரிய மாறுதல். நம்முடைய வாழ்நாள்ல நம்ம பார்த்த ஒரு மாறுதல். அதை விட பல மடங்கு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஐயுடைய இம்பாக்ட் எப்படி வந்து மொபைல் போனுடைய இம்பாக்ட் வந்ததோ அதை விட பல மடங்கு ஒரு வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். மின்சாரமே வந்ததுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குமா தெரியல. ஏன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா அது வந்து உலகத்தை தொழில்நுட்பம் உற்பத்தி வகைகளை எல்லாத்தையுமே அடியோட மாற்றிய ஒன்று. மனிதருடைய உலகம், இருண்ட உலகம்ங்கிறதே ரொம்ப முக்கியம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்ததே பல மூட பழக்க வழக்கங்கள் பலவற்றை ஒழிக்கிறதுக்கு காரணமா இருந்தது மின்சாரம். பலவிதமான அச்சங்களை போக்கியது மின்சாரம். ஸோ அப்படிலாம் இருக்கும். அந்த அளவு இருக்குமா தெரியல. ஏன்னா இது வந்து நேரடியாக நான் ஏற்கனவே சொன்னது போல மொழியில கையை வைக்கக்கூடிய ஒன்று. எதெல்லாம் மொழியில கையை வைக்குதோ அது வந்து நம்முடைய சிந்தனையில கை வைக்கும், நம்முடைய இத வாழ்க்கையை மாற்றுவதற்கு அடிப்படையானது இருக்கலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இனிமேதான் தெரியும் அதோடைய how much is hype, how much is real இதுல கொஸ்டின். ரெண்டாவது, இதோடைய ட்ரஸ்ட்வர்தினஸ் பத்தி சொன்னீங்க. இது என்னைக்குமே ரொம்ப அவசியம். தயவு செய்து இது எல்லாத்தையும் விட்டுருங்க. 15 வருஷங்களுக்கு முன்னால உங்களுடைய வகுப்பறையை நினைச்சு பாருங்க, இதே கதை தான். புஸ்தகத்துல போட்டிருக்கிறது எதையுமே அப்படியே நம்பிட்டு இருந்தோம்னா நம்முடைய மூளை மழங்கிதான் போகும். இது நான் சொல்றது ஏஐக்கு மட்டுமல்ல, கூகுள்ல பாக்குறதுக்கு, சோசியல் மீடியால பாக்குறதுக்கு மட்டுமல்ல, டெக்ஸ்ட் புக்ல பாக்குறதுக்கும் பொருந்தும். எல்லாவற்றையுமே ஒரு விமர்சன மனப்பான்மையாக இது ஏன்னு கேட்க, அந்த ராஜேந்திரன் சொன்னார் இல்லையா, அந்த குழந்தை கேட்கிற குழந்தை இருந்தா பிரச்சனையே இல்லை. இது ஏன் நாம ஒரு ஆசிரியர் சொல்லும் போது
இது ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய மாணவர் கிடைச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா யதார்த்தம் என்ன, நம்முடைய வகுப்பறைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வகுப்பறையிலையும் ஒரு 4 குழந்தைங்க அந்த மாதிரி கேட்டா சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விமர்சன மனப்பான்மை உருவாக்குவது கல்வியுடைய மையமான ஒரு நோக்கம்ங்கிறத மறந்துட்டு செயல்படுற கல்வி நம்முடைய. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்முடைய மேடம் சொன்னது போல ஏஐ இன்னும் வந்து ஆஹ், அந்த பலவிதமான தகவல்களை கொடுக்கும் பொழுது எது சரி இவாலுவேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அத்தாரிட்டியை மட்டும் நம்பி எல்லாம் இருக்கவே முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ், ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் சொல்றது முடியும்னு சொல்றதுலாம் தயவு செய்து அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. எக்ஸ்பர்ட் சொல்றதெல்லாம் நம்பி எல்லாம் என்னைக்குமே இருக்க முடியாது. விமர்சன மனப்பான்மை என்பது நமக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. அப்கோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்றது கிடையாது. நாம சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நாம இங்க சொன்னோம் சரியா இருக்கலாம்னு நினைக்கலாம். ரீசனபிள், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஒழிய இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆஹ் அறிவியல் கண்ணோட்டம் விமர்சன மனப்பான்மையை மையப்படுத்திய கல்வியாக இருந்தால் இதையும் ஹேண்டில் பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்துல பாடப்புத்தகத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். சாரி, இது ரொம்ப மழுப்பலான விடையாக நினைக்காதீங்க தயவு செய்து. இது ஒரு மையமான பிரச்சனையா பார்க்கிறேங்க. ஏன்னா அறிவியல் கண்ணோட்டம் விமர்சன மனப்பான்மை என்பதிலிருந்து ரொம்ப அந்நியப்பட்டு இருக்கக்கூடியது நம்முடைய வகுப்பறைகள். பள்ளிக்கூடத்திலேயாவது ஓரளவு விமர்சன மனப்பான்மை தெரியுது. ஓப்பன் ஸ்கூலிங் சொல்றீங்க, நீங்க நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். காலேஜ் எல்லாம் போனா நிச்சயமாக அந்த வாய்ப்பே இல்லாத, உரையாடலுக்கே வாய்ப்பே இல்லாத ஒரு கல்விக்களங்களாக இருக்கக்கூடியது நம்முடைய உயர்கல்வி நிறுவனங்கள். அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள் சுயசிந்தனை விமர்சனம் இப்போ கூட சமீபத்துல கடந்த 1 இயர் அனுபவத்துல பார்த்ததை கூட நான் சொல்ல முடியும். சமீபத்துல என்னுடைய வகுப்பறைகள்ல மாணவர்கள் ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறதெல்லாம் பார்க்கும் பொழுது தெரியுது. யாரு எல்லாத்தையுமே விமர்சன மனப்பான்மையோட பாக்குறாங்களோ அவங்களுக்கு இதையும் விமர்சன மனப்பான்மையோட பாக்குறது கஷ்டம் இல்லை. எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்றவங்களுக்கு இதுவும் பிரச்சனை, அதுவும் பிரச்சனை. இந்த 2 எண்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. நடுவுல இருக்கிற மாணவர்களை பொறுத்து தான் கவலை இருக்கு, எவ்வளவு தூரம் இது பாதிக்கும். ஆசிரியருக்கு மட்டும் நிறைய பேர் சாட்ல சொல்லும் பொழுது ஆசிரியர் அந்த நிலையில மாடரேட் பண்ணணும், எது சரின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. சரிதான். ஆனா ரொம்ப ஆசிரியர் மேல இந்த பேர்டன் போடாதீங்க. திடீர்னு எந்த ஆசிரியராலையும் அப்படிலாம் எவாலுவேட் பண்ண முடியாது. நாமளும் இதே உலகத்துல இருக்கிறவங்க தான். அதே சோசியல் மீடியா, அதே இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் நமக்கும் இருக்குது. நமக்கும் அந்த பயஸ் உண்டு. ஸோ ஆசிரியர்களுக்கு அப்படிப்பட்ட தயாரிப்பு நிலையெல்லாம் திடீர்னு வந்துடாது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கிறது தவறு. ஒரு ப்ரொஃபஷனாக தான் அதை பார்க்கணும். ஓவரால் ஆசிரியர்களுக்கு இன்னும் இன்னைக்கு கல்வியுடைய அடிப்படை தேவை அது. நம்ம இது வரைக்கும் சொல்லும் பொழுதெல்லாம் எல்லாரும் பேசும்பொழுது ஏஐ அண்ட் கிட்ஸ் தான் பாக்குறாங்க. ஏஐ அண்ட் கிட்ஸ், எஸ், பெற்றோர் நிறைய பேர் இருப்பதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதான். பட் ஏஐ அண்ட் டீச்சர்ஸ் இஸ் மச் பிகர் இஷ்யூ. ஆசிரியர்களுக்கு கல்வி வளங்கள் நம்ம தருவது ரொம்ப ரொம்ப கம்மி. இது பெரிய பிரஸ்டீஜியஸ் பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலயும் இதே கதை தான். ஆசிரியருக்கு தரக்கூடிய எஜுகேஷனல் ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆசிரியர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி. மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப வெக்கப்படணும் இதை பொறுத்த வரைக்கும். மற்ற பிற நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பல பல விதமான எஜுகேஷனல் ரிசோர்சஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய வேலையில எதிர்பார்க்கிறாங்க. இங்க ஒரு ரிசோர்ஸுமே தராம, ஒரு கைட் புக் கிடையாது, ஒரு இது கிடையாது, ஏதோ 4 நாள் ட்ரைனிங், 10 நாள் ட்ரைனிங்னு பேசிட்டு நீ பலவிதமான யூ ஹேவ் டு டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேஜிக் இன் கிளாஸ்னு எதிர்பார்க்கறதுலாம் தப்பு. வி ஹேவ் டு மல்டிப்ளை, நாட் ஆட், மல்டிப்ளை. ஆசிரியர்களுக்கு தரக்கூடிய கல்வி வளங்களை பல பல மடங்கு ரிசோர்சஸ் அதுக்கான செலவீடு இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தும். அதெல்லாம் செய்யும்பொழுதுதான் நம்முடைய வகுப்பறைகளை இதெல்லாம் மாற்ற முடியும். ஏஐ எல்லாம் நல்லாவே பயன்படுத்த முடியும், அப்படி பயன்படுத்தும். பட் வி ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் தட். நம்ம டெக்ஸ்ட் புக்கை மட்டும் போட்டு அங்க இங்க டெக்னாலஜியை கடன் வாங்கி கல்வி எல்லாம் மாற்ற முடியாது. ஸோ வி ஹேவ் டு டு மோர் ஆன் தட், much more on that front. Okay. Yeah, நம்ம வைன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஐ திங்க் இது இந்த உரையாடல்கள் தொடரணும். இது ஒரு நாள்ல எல்லாம் இந்த விடைகள் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஐ ஹோப்
பிரசன்டேஷன் வேண்டாம்னு நினைச்சேன். அதனால தான் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்போது ரொம்ப கேட்டிக்கா இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வேற விஷயம். எஸ் சுமதி எஸ் ஏதோ மில்லியன் உங்களுக்கு அந்த கேள்வி. இட் இஸ் நெவர் a threat. இல்ல அதேதான் நான் வந்து எஜுகேஷன் சொல்ற அதேதான். எப்படி வந்து நம்ம ஹார்னஸ் பண்ணிக்கிறோம்ன்றது தான். I am using AI very effectively for writing, reading, exploring everything. ஸோ அந்த கேள்வியில தான் வந்து ஜாம்ல ஆரம்பத்தில் நான் கேட்டது. யார் ஹார்னஸ் பண்ண போறாங்களோ தே வில் பி மோர் பவர்ட், யார் வந்து விட்டுறாங்களோ அவங்க விடுபட்டவர்களா போயிடுவாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதை எப்படி டேக் ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் வீல் ஒரு நாளைக்கு இப்போ இது இன்னைக்கு டிஸ்கஷன்ல நிறைய கேள்விகள் வந்தது. அது அந்த உப கேள்விகளை தனி டாபிக்ஸா அடுத்த வரதுக்கு முன்னாடி வச்சிடலாம். ஜாம் எப்போ கிடைக்கிறாரோ, டிவிவி எப்போ கிடைக்கிறாரோ அப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு தொடர் உரையாடலா நிச்சயமா நடத்தலாம். இன்னும் வைடர் ஆடியன்ஸ் கூட தேவைப்படும் போது நேரடியா ஏதாவது நிறுவனம் சார்ந்து கல்வி நிறுவனம் அல்லது எஸ்சிஆர்டிக்கே பேசி கூட நம்ம நேரடி கருத்தரங்கங்கள் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப, ஏன்னா இன்னைக்கு டிஸ்கஷன்லேயே தெரிஞ்சிருக்கோம் ஏன் இது வந்து ரொம்ப அவசரமான டிஸ்கஷன் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதை பற்றி நாம் இன்னும் வேறு வேறு மீடியத்திலையும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால மட்டும் இல்லாம அச்சு ஊடகங்கள்ல பல்வேறு இடங்கள்ல பேசணும். அதற்கு நாம திரும்பி உரையாடணும். நம்ம நிறைய உரையாடிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நிறைய வந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சேட்ல வந்து இந்த ஒரு குரூப் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் அனுப்புறேன். யாரெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் சேர்ந்துக்கலாம். அதுல அடுத்த கட்டமா என்னென்னலாம் செய்யலான்றது வந்து அதுலயும் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்க நண்பர்களுக்கும் யார் இதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அப்படின்றது. இது ஆரம்பிச்சது வந்து மேக்ஸை பத்தி பேசணும்னு நம்ம ஆரம்பிச்சோம். ஐ திங்க் அது வரும் நாட்கள்ல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டெக்னாலஜி ஆட்களும் இதுல நிறைய வரணும். அவர்களுக்கு பேசுவதற்கும் வந்து நிறைய வாய்ப்பு தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்திருந்த ஏன்னா நிறைய ஆளுமைகளை என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. வீரராகவன் சார் கோயம்புத்தூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அருண் ஒசூர்ல இருந்து, பாமா இங்க சென்னை, சிலம்பரசி வெள்ளூர், இடியோ நெக்ஸ்ட் வந்து திருச்சி, நிறைய தெரிந்த நண்பர்கள். ஜெயராஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹெச்எம், ஹரிஹரன், அப்புறம் கமலி வந்து எஸ்சிஆர்டில மேத்ஸ்ல இருக்காங்க, அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மகா இங்க வந்து இந்த பள்ளியில மாண்டசரி பள்ளியில மேத்ஸ் டீச்சரா இருக்கிறாங்க. பழனியம்மாள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர் தமிழ்நாட்டுல. அப்படி நிறைய இப்போ எல்லாரையும் படிக்க முடியல, எல்லாரும் தெரிந்த முகங்களாகவும் இருக்காங்க. நிறைய இண்டிபெண்ட் எஜுகேட்டர்ஸ், ஹோம் ஸ்கூலர்ஸ், சத்யா ஒரு ஹோம் ஸ்கூலர். எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா இது ஒரு நாள் நிகழ்வு நிச்சயமா கிடையவே கிடையாது. வேறு வேறு மீடியங்கள்ல இது வந்து நிறைய நம்ம பேசுவோம். டைம் எடுத்து நம்மளோட பேசின ஜாமுக்கு ஸ்பெஷல் நன்றி. தொடர்ந்து உரையாடுவோம். என்னோட நம்பர் அனுப்புறேன், யாருன்னா பேசணும்னா இதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். We'll get in touch. We'll start the conversation and keep going. Thank you, Jam. நீங்க ஏதாச்சும் சொல்லணும்? என்னுடைய இன்றைய செஷன் அந்த டிஸ்கஷன் பற்றி சமரைஸ் பண்ணி அந்த ஏஐ கம்பெனில இருந்து ஒரு சம்மரி ஜெனரேட் பண்ணுங்க. ஷூர். இத ரெக்கார்டும் பண்ணிருக்கேன். I will try to upload. அதான் அந்த ஏஐ கம்பெனின்னு ஒரு சம்மரி ஜெனரேட் பண்ணிச்சுன்னா you can share it in the